ஹைடா மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்துட்டு உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப வெயிட் பண்ண வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்ல. எனக்கே தெரியுதுடா. ஐம் ரியலி சாரி. இவ்வளோ டிலே பண்ணியிருக்கேன். மோர் தென் 7 months. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்காக நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றிடா. அண்ட் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஜேகேவோட வென் மை மாமா இட்ஸ் மீயோட ஃபைனல் பார்ட்டை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்கடா. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன்டா. அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவாடா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. கமெண்ட் லைக் பண்ணுங்கள், பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். பிடிச்சா மட்டும் பாருங்கள், யாரும் பிடிக்காமல் பார்க்க வேண்டாம். பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நான் எதோட முடிச்சிருந்துப்பேனா, ஜேகே வந்து வயன்கிட்ட கோவப்பட்டு அந்த மக்கை உடச்சிட்டு போயிருப்பார். ஸோ வயன் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. ஸோ அப்படியே அன்றைக்கி நைட் ஆகுது. வயன் அவளோட கிச்சனில் இருக்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு இப்போ மெதுவாக ஜங்கு கூட ரூமுக்கு தான் போகிறா. டோர் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ உள்ளே போயிடுறா. அப்போ ஜங்கு தான், ஏய் என்னடி கது தட்டிட்டு வர மாட்டியா? உன் இஷ்டத்துக்கு வர, என் ரூமுக்கு எதுக்கு நீ முதல்ல வர அப்படி சொல்லிட்டு, மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அதை என் வாழ்க்கையை கெடுத்துட்டல்லடி. மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நல்லா முன்னாடி வந்து நின்றுக்கிறேன் போ அப்படி சொல்லிட்டு ஜேகே கோமா பேசுகிறாரு. மாமா நான் பண்ணது தப்பு தான் மாமா. நான் போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் என்னையும் புரிஞ்சுக்கணும்ல. சின்ன வயசுலேருந்து நீங்கள் தான் எனக்கு நினச்சி நான் வாழ்ந்துட்டேன். திடீர்னு நீங்கள் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்ததுனால, ஏய் என்னடி என்ன ட்ராமா போட்டுட்ருக்கியா? இந்த பாரு, உன் ட்ராமாவெல்லாம் என் வீட்டாளுங்க வேணால் நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். வயன் உன் மேலே நான் நிறைய பாசம் வச்சுருந்தேன். அக்கா பொண்ணுன்னு இல்லை, அதையும் தாண்டி நிறைய பாசம் வச்சுருந்தேன்டி. ஆனால் எல்லாமே சுக்குநூறாக போச்சு. இந்த பாரு போயிடு. மாமா எனக்கு புரியுது மாமா, நீங்கள் அந்த பொண்ணை காதலிச்சிங்க தான். ஆனால் என் காதல் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னை புரிஞ்சுக்கோங்க மாமா. ஏய் என்னடி புரிஞ்சுக்க சொல்கிறேன்? இந்த பார் வயன், உங்ககிட்ட நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். மரியாதையாக போய்ட்டு அசிங்கப்பட்டு போயிடாத. மாமா என்ன நீ எவ்வளோ திட்டினாலும் பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ மாமா. எனக்கு நீ வேணும் மாமா. நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? எதுக்கடா இவ்வளோ கோவப்படுறேன்? என்னதே டாவா? இந்த பாரு வயன், மரியாதையாக போயிடு. மாமா இந்த வயன் உன் மேலே அதிகமான காதல் வச்சுருக்கா. அதனால தான் நீ எவ்வளோ திட்டினாலும் உன் கூடவே இருக்கா. ஆனால் ஒன்று மட்டும் மாமா, இதை மட்டும் சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன். நான் பண்ணது தப்பு தான். ஆனால் எனக்கு நீ தான் மாமா எல்லாமே. நான் அம்மான்னு சொன்னதை விட மாமான்னு சொன்னது தான் அதிகம். நான் உன்னை அந்தளவுக்கு காதலிக்கிறேன் மாமா. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நீ என்னை புரிஞ்சுப்பேன் நம்புகிறேன் மாமா. நான் உன் மேலே வச்சுருக்க காதில் நீ சீக்கிரமாக புரிஞ்சுக்குவேன். அது வரைக்கும் நான் காத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் போயிடுறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே உங்களை பார்த்து வளர்ந்துருப்பார் இல்லையா? ஸோ நீங்கள் எப்பவுமே சிரித்து தான் அவர் பார்த்துருப்பாரு. இப்போ நீங்கள் அவருக்காக அலறதுனால அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ ஜங்கு வேகமாக பார்க்கு தான் போகிறாரு. செம்மையாக குடிக்கிறாரு. ஸோ அப்புறோட ஃப்ரெண்டு தாங்க அங்கே வராரு. டே மச்சான் என்னடா இந்த குடி குடிச்சிட்ருக்க? டேய் போடா, என் வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சுடா. என் சுமி என்ன வேணான்ட்டு போயிட்டான். டேய் அவள் தான் போயிட்டால, அதான் ஒயின் இருக்கால. டே மச்சான் நீ நினைக்கிற மாதிரி ஒயின் ஒன்றும் மோசமான பொண்ணுலாம் இல்லைடா. அன்றைக்கி பார்த்தல, உன் மேலே எவ்வளோ காதல் இருந்ததுன்னா அவனை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பா. டேய் அதெல்லாம் வேஷம்டா. அவளை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு கழுவுறாரு. இந்த பாரு ஜங்குக்கே, இதில் அழுகிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஒயின் மாதிரி நல்ல பொண்ணெல்லாம் உனக்கு எங்கே தேனாலும் கிடைக்க மாட்டான். அதுவும் நீ சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்த பொண்ணுடா. டேய் அதான்டா எனக்கு பிரச்சனை. நான் தூக்கி வளர்த்த பொண்ணுடா. என்ன என் கல்யாணத்தை கெடுத்துட்டா, என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாடா அப்படி சொல்லிட்டு ஜங்கு கழுகுறாரு. இந்த பாரு ஜங்குக்கு, நீ தேடி போன வாழ்க்கை உனக்கு கிடைக்கலடா. உன்னை தேடி வர வாழ்க்கையை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அந்த பிள்ளையை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காது, புரியுதா அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஜங்குக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல. அவர் பாட்டு எந்திரிச்சு இப்போ தான் வீட்டுக்கு வராரு. ஸோ நீங்கள் சோகமாக சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜங்கு வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. வரப்பே ரொம்ப அடிக்கிட்டே வராரு. மாமா மாமா என்னாச்சு மாமா? மாமா ஏய் தொடாதடி, நீ தொட்டாலே எனக்கு பாவம், தொடாத. மாமா ஏன் மாமா இப்படிலாம் பேசுறீங்க? குடிச்சிருக்கீங்களா? நீங்கள் இந்த மாதிரி பண்ணதே இல்லையே, என்ன திடீர்னு அப்படி சொல்லிட்டு ஜங்கு வெளில போகிறாரு. நீங்கள் அப்படியே ஷோல்டர் பிடிச்சி கிட்ட கால் எடுத்துக்கிறீங்க. ஏய் வெறி கையா சும்மா நல்ல மாதிரி நடிக்கிற. என் வாழ்க்கையை கெடுத்துட்டடி. என் சும்மியை விட்டு போயிட்டாடி. நான் 5 வருஷம் அவளை உருகி லவ் பண்ணேன்டி.
சுமி அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ஒரு மாதிரி பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக் இந்த மாதிரி பண்ணுறத பார்த்து. மாமா ப்ளீஸ் இப்போல்லாம் குடிக்காதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம். ஏய் எனக்கு பிடிக்காத, எனக்கு போய் தெரியும் ரூமுக்கு. மாமா சொல்கிறது கேளுங்க, நீங்கள் கீழே விழுந்துருவீங்க அம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் ஜங்குக்கை அப்படி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவரை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவருக்கு பிளாங்கெட்லாம் போற்றி விட்டுட்டு அப்படியே ஜங்கோட ஃபேஸை பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சேம் டைம் கில்ட்டியாகவும் இருக்குது. நம்ம தப்பு பண்ணிட்டோமா, மாமா வாழ்க்கையை கெடுத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்னொரு சைடு ஆஃப் மைண்ட் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, இல்லை நம்ம தான் மாமாவுக்கு கரெக்டான பேர், நம்ம மாமாவுக்கு வந்து சீக்கிரம் நம்ம லவ் புரிய வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஸோ அப்படியே டேஸஸ்லாம் போக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ஒன் ஃபைன் டே உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா அண்ட் ஜங்குக்கோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு சில ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போது ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக் வயன் நல்ல வேலை நீங்கள் 2 பேரும் தண்ணி கொடுத்து போயிட்டீங்க அப்படி சொல்லி பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் ஏன் பாட்டி ஏன் அப்படி சொல்கிறீங்க, அப்போ தான் உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஒரு புரிதல் வரும், என் பையன் வேறு முறைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்குக் ரொம்ப கோவமாக உட்காந்து முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அப்போது உங்கள் பாட்டி தான் சரி சரி சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், என்னோட தம்பி பையனுக்கு கல்யாணம்பா, அதனால தான் பத்திரிக்கை வச்சுட்டு போகலான்னு வந்தோம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் சின்ன மாமாக்கா அப்படியா காட்டுங்க அப்படி சொல்லிவிட்டு அந்த இன்விடேஷன்லாம் வாங்கி பார்க்குறீங்க. நாளன்னைக்கு கல்யாணமா? ஆமாம் என்ன நீயும் ஜங்குக்கும் மறக்காமல் வந்துடணும் சரியா? மா நல்லா வரல. ஏன்டா வரலன்னு சொல்கிறேன்? நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம் நம்ம போகணும், நான் வரல. மாமா ஏன் மாமா பயமுடு அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அமைதியாகிடுறீங்க. உங்கள் அப்பா இதெல்லாம் பார்க்குறாரு, அவர் அமைதியாக தான் உட்காந்துருக்காரு. அப்போ உங்கள் அம்மா தான் ஜங்குக் என்னடா நல்ல ரிலேட்டிவ்ஸ்லாம் வர இடம், நம்ம போகலன்னா தப்பாக நினைப்பாங்க ஜங்குக், எனக்கு வேலை இருக்குக்கா அதெல்லாம் நான் வரல. டேய் இவ்வளோ வேலையாக இருந்தால் என்னடா 2 நாள் தானே வாடா, டேய் அதான் அக்கா சொல்கிறாள்ல வா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் அம்மா போகலாமாம்மா எதுக்கு சண்டை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. ஸோ அவர் சரி வரேன் அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படி கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்படி மேரேஜ் டேவும் வருது. இப்போ நீங்கள் தான் ரூமில் அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஒரு லைட் கோல்டன் கலர் சாரீ தான் வியர் பண்ணியிருக்கீங்க. நல்லா ஃப்ரீயாரெலாம் விட்டுட்டு காதுக்கு பெரிய ஜிம்மிக்கி போட்டுட்டு அதுக்கு மாட்டெல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ இதே சைட் ஜங்குக் பார்த்தா அவர் இன்னும் எந்திரிக்க கூட இல்லை. ஸோ நீங்கள் தான் எழுப்பலாமா இல்லை திட்டுவாரா, அண்ணா மேரேஜுக்கு டைம் ஆகிடுச்சு சரி போய் எழுப்புவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு போயிட்டு ஜங்குக்கோட டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக்கு நல்லா குப்புற அடித்து தூங்கிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் தான் கிட்டே போயிட்டு மாமா 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 ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுது, மேரேஜுக்கு நம்ம போகணும், எந்திரிங்க மாமா 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 எந்திரிங்க அப்படி சொல்கிறீங்க. ஜங்குக்கும் அப்படியே எந்திரிச்சிட்டு ஏய் எதுக்கடி எனக்கு காலைல எழுப்புற அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு உட்காந்து உங்களை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவர் ஸ்டன் ஆகிட்டார். பிகாஸ் நீங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகி அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறீங்க. அவர் ஒரு செகண்ட் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்புறம் நீங்கள் தான் மாமா மேரேஜுக்கு டைம் ஆச்சு நம்ம கிளம்பணும், நான் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ரெடி ஆகிடுங்க அப்படி சொல்லிட்டு நிற்கிறீங்க. அப்படியே ஜங்குக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகிட்டு ஏய் எதுக்கடி எனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சேன், என்ன ட்ரெஸ் எடுத்து வச்சா அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. சேம் ஒரே ஒரு கோல்டன் கலரில் ஷர்ட்டும் ஒரு வேஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கீங்க. நீ போடுற மாதிரி மேட்சாக நானும் போடணுமா, ஏன் உனக்குலாம் என்னடி தகுதி இருக்குது? இந்த பார் வயன் பவுண்ட்ரிஸ்னால் பவுண்ட்ரிஸ்குள்ளேயே இரு, என்னோடய லைஃப்குள்ளே நீ இன்டர்ஃபியர் ஆகணும்னு நினைக்காது, நீ எடுத்து வச்சா நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுணுமா அப்படி சொல்லிட்டு தூக்கி எதை ஓரம் போடுறாரு. நீங்கள் அதை அப்போ தான் அழகாக அயன்லாம் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. மாமா என் மேலே இருக்க கோவத்தை எதுக்கு மாமா இப்படிலாம் காட்டுறீங்க, வயன் வெளியே போன்னு சொன்னேன் அப்படி சொல்கிறாரு. நீங்களும் வேறு வழி இல்லாமல் போயிடுறீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கும் ரெடியாகி கீழே வராரு. ஸோ நீங்களும் ரெடியாக தான் இருக்கீங்க. அப்படியே ஜங்கு கார் எடுக்கிறாரு. ஸோ நீங்கள் முன்னாடி உட்காரலான்னு போகிறீங்க. அப்போ ஜங்குக் தான் ஏய் எங்கடி முன்னாடி உட்கார்றேன்? மாமா நான் எப்பவுமே இங்கே தானே உட்காருவேன், தேவையில்ல பின்னாடி போ. மாமா பின்னாடி போன்னு சொன்னேன் அப்படி சொல்கிறாரு. நீங்களும் இப்போ உட்காந்துருங்க. எப்போவுமே நீங்கள் ஜங்கு கூட ஃப்ரெண்ட் சீட்டில் தான் உட்காருவீங்க. ஸோ பின்னாடி உட்கார சொல்லிட்டாருன்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே டோர் வெளியாக விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி பார்த்துட்ருக்கீங்க வெளியே இருக்கிற பிளேஸ்லாம். ஸோ ஒரு வழியாக நீங்கள் மண்டபத்தையும் ரீச் பண்ணிடுறீங்க. உள்ளே போனோடனே உங்கள் அப்பா அம்மா எல்லோரும் சொல்லிவிட்டு உங்களை அழகாக வரவேற்கிறாங்க. ஏன் ஜங்குக் எப்படா இருக்கீங்க 2 பேரும், ஷோ அவ்வளோ அழகாக இருக்கீங்க, என் கண்ணே பட்டுடும் போல் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜங்குக் நீங்கள் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க மாட்டார், வேறு ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாரு. ஸோ நீங்கள் அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க ஜங்குக் வெடுக்கணும் உள்ளே போயிட்டாரு. உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ நீங்கள் தான் அம்மா வாங்க உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறீங்க. ஸோ ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களாம் மேலே ஸ்டேஜில் நிற்கிறீங்க. ஜங்குக் கொண்டு கீழே ஃப்ரெண்ட் சீட்லேயே உட்காந்துருக்காரு.
ஸோ அப்போது ஜங்குக்கோட அம்மா தான், டேய் ஜங்குக்கு வாடா மேலே வந்து நில்லுடா. அம்மா அதெல்லாம் வேணாம், நான் இங்கே இருக்கேன். டேய் வாடா அப்படி சொல்லிட்டு வயன் நீ போ ஜங்கு கையை பிடிச்சி கூட்டா போ அப்படி சொல்கிறாங்க. நீங்களும் கீழே இருங்க போய் மாமா வாங்க அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறீங்க. ஜங்கு அப்படியே உங்கள் கையை தட்டி விட்டுறாரு. ஸோ அது உங்கள் அப்பா பார்த்துடுறாரு தட்டி விடுறது. அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அம்மா ப்ளீஸ் மாமா வாங்க அப்படி சொல்கிறீங்க. ஜங்கு அவரே இந்த மேலே வந்து நிற்கிறாரு. ஸோ அப்படியே மேரேஜ் எல்லாம் முடியுது. ஸோ இப்போது எல்லோரும் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. ஸோ பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் சாப்பிட்டுருக்கப்போ அப்போது ஜங்குக்கோட அம்மா தான், டேய் ஜங்குக்கு வயனே 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை பாட்டி நான் அப்புறமா சாப்பிட்றேன். அட வளர்ற பிள்ளை புதுசாக கல்யாணம் பண்ண ஜோடி நீங்களும் சாப்பிடணும் வாங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரையும் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. ஜங்குக்கு தான், அம்மா இதெல்லாம் எதுக்குமா, டேய் காரா அம்மா வேணாம் கருணை அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கும் சைலண்ட்டாக கப்பிச்சுப்புன்னு உட்காந்துறாரு. ஸோ இப்போ உங்கள் 2 பேத்துக்குமே சாப்பாடெல்லாம் பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக திரும்பி ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவர் முறைச்சி பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் சைலண்ட்டாக இலையில இருக்க ஃபுட்டு எடுத்து சாப்பிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ ஜங்குக்கோட அம்மா தான், டேய் ஜங்குக்கு வயனுக்கு எடுத்து ஊட்டுடா. வாட் அதெல்லாம் முடியாது. டேய் ஊட்டுடா உன் அக்கா பொண்ணு தானே, அதுவும் இப்போ பண்டாட்டி வேற ஆகிட்டா ஊட்டுடா அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்குன்னா ரொம்ப கோபமாக வருது. நீங்கள் தான் பாட்டி அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, டேய் ஊட்டுடா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறல்ல அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இதை உங்கள் அப்பா பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ உங்கள் அம்மா தான், எங்கே கூப்பிடாதீங்க என்னட்டி நினச்சிட்ருக்கோம் தம்பி மனசில் நானும் பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என் தம்பி ஏதோ வேலை டென்ஷனில் இருப்பான். இருப்பான் அப்படி சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் கீழே போய்ட்டுறாங்க. ஸோ இப்போ ஃபோட்டோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தராக. ஸோ வந்த கெஸ்ட்டஸ்லாம் எல்லோரும் போயிட்டாங்க. ஸோ இப்போ ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ இப்போ ஃபோட்டோகிராஃபரும் எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ தனியாக வந்து ஜங்குக்கையும் வயனையும் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அப்போ தான், ஏய் ஜங்குக்கு வயனே 2 பேரும் வாங்க, உங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கிறாரா போய் நில்லுங்க அப்படி சொல்லி ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா ஆமாம் வயன் போய் நில்லுப்போ அப்படி சொல்கிறாங்க. நீங்களும் அப்படி சந்தோஷமாக போகிறீங்க. அப்போ ஜங்கு தான், ஃபோட்டோலாம் ஒன்றும் தேவையில்ல. ஏன்டா ஏன் ஃபோட்டோ வேணாங்கிற? அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு ஃபோட்டோ எடுக்க விருப்பம் இல்லை அப்படி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஏன் மாமா, டேய் என்னடா புதுசாக கல்யாணம் ஆன ஜோடிங்க ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்க மாட்டீங்க, அதெல்லாம் எடுத்துப்பான் என் பையன் போம்மா முடியாது சொல்கிறல்ல, நான் எதுக்கு இவ கூட ஃபோட்டோ எடுக்கணும், எனக்கு ஃபோட்டோ எடுக்க பிடிக்கல எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜங்கோட அம்மா தான், டேய் சொல்கிறல்ல ஃபோட்டோ ஒன்று தாடா எடாண்டா எடுக்க முடியாதுமா எனக்கு வேணாம். அப்போது உங்கள் அப்பா தான், என்ன நடக்குதுங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து என் பொண்ணை ரொம்ப தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ ஜங்குக்கு அமைதியாக அவங்க அப்பா பார்க்குறாரு. என்னடி இன்னமும் சொன்னேன் உன் தம்பி என் பொண்ணை தங்க தட்டில் வச்சு தாங்குமான்னு, வந்ததுலேருந்து பார்க்குறேன் கையை உதறி விடுறான், ஊட்டி விட சொன்னால் ஊட்டி விட மாட்டேங்கிறான், ஃபோட்டோ எடுக்க சொன்னாலும் எடுக்க மாட்டேங்கிறான், அப்படியே என்ன கோவம் என் பொண்ணு மேலே அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போ ஜங்கு தான், அம்மா தயவு செய்து கம்முன்னு இருங்க, அப்புறம் ஏதாவது சொல்லி விட்டுருவேன். ஏடா சொல்வேன் என்ன சொல்லுவேன் என் பொண்ணை நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? அப்பா எதுவும் பேசாதீங்கப்பா, எதுக்குப்பா சண்டை? வயன் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், இவன் கூட நீ சந்தோஷமாக இருக்கியா இல்லையா எனக்கு சுத்தமாக புரியலம்மா, உன்னை நான் அப்படி வளர்த்தேன், இப்படி வளர்த்து இவங்ககிட்ட நீ கஷ்டப்படணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ அப்பா கூட வா, நம்ம அப்பா கூட போயிடலாம். என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? அப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா. வயன் என்ன எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாம்மா, அவன் உனக்கு கையை தட்டி விடுறப்போ நான் மூஞ்சியை பார்த்தேன், எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு எனக்கு தெரியும். வயன் இவன் கூட நீ இருந்து என்னம்மா வாழ போகிற, நீ வா அப்பா கூட வா, அப்பா உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. ஜங்குக்கு எதுவுமே பேசல, ஸ்டில் அமைதியாகவே இருக்காரு. அப்பா ப்ளீஸ்ப்பா தேவையில்லாமல் எதுக்குப்பா சண்டை, எல்லோரும் நம்மளே தான்ப்பா பார்க்குறாரு, அவருக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல. மயன் போதுப்பா அப்பா கிட்ட நடிக்காது, அவன் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கல தானே, உன்னை கஷ்டப்படுத்துறான் தானே, சொல்லுமா அப்பா கிட்ட ஏமா மறைக்கிறேன்? அப்படிலாம் இருக்காதுங்க. ஏய் சுமாரி இவ ஒருத்தி உன் தம்பிக்கு அப்படி வக்காலத்து வாங்கிட்டு வர பார்த்தல, நம்ம முன்னாடி நம்ம பொண்ணு இவன் கஷ்டப்படுத்துறான், ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறான், கட்டின பொண்ணாட்டி கூட ஃபோட்டோ எடுக்கிறதுல இவனுக்கு என்ன அப்படி கஷ்டம் அப்படி சொல்லி உங்கள் அப்பா கேட்குறாரு. மயன் இப்போ நீ என் கூட வரியா இல்லை எப்படி? அப்பா ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா, இருந்தாலும் அவர் என் புருஷன்ப்பா, அவர் என் திட்டினாலும் அடித்தாலும் அவர் என் புருஷன் தான்ப்பா, அவர் ஏதோ கோவத்தில் இருக்காருப்பா, நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்காதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அப்போ ஜங்கு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு, ஏன்னா நீங்கள் அவரை விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா தான், வயன் என்னம்மா அவன் பாருமா அவனை கஷ்டப்படுத்துகிறான், எதுக்குமா அங்கே இருக்கணும், நான் சொல்கிறேன்ல அப்பா கூட வந்துடுமா சொல்கிறேன்ல. அப்பா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அவருக்கு ஏதோ வேலை டென்ஷன், அதனால தான் அவர் இப்படி கோவப்படுறாரு, என்னாலலாம் அவர் விட்டு வர முடியாது, நான் அவர் கூட தான் போவேன் அப்படி சொல்கிறீங்க. ஜங்குக்கு அந்த செகண்ட் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்கள் கண்ணில் அப்படி ஒரு ட்ரூ லவ் தெரியுது. ஸோ அவரால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. வயன் கடைசியாக கேட்குறேன், அப்பா கூட வரியா இல்லை அவன் கூட போறியா? என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் கல்யாணம் பண்ண பொண்ணுங்க, அவள் எப்படிங்க நம்ம கூட வருவா? நீ அமைதியாக இருக்கியா இல்லை நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியா அப்படி சொல்லி கேட்டோன்னே உங்கள் அம்மா சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்பா ப்ளீஸ் என்னால் உங்களுக்கும் அம்மாக்குள்ளே சண்டை வேண்டாம்,
அவர் கோவத்தில் ஏதோ பேசியிருப்பார். ப்ளீஸ் நீங்கள் ஏதோ மனசில் வச்சுக்காதீங்கப்பா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், அவர் என்னை சந்தோஷமாக தான் பார்த்துக்கிறாரு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா, தயவு செய்து ப்ளீஸ். அப்படி வரல அப்பா, அப்படி வரல அப்படி தானே? ஆமாப்பா, நான் அவரை விட்டு எங்கேயும் வரமாட்டேன், என் வாழ்க்கை வாழ்ந்து அவர் கூட தான், நான் அவர் கூட தான் போவேன், நான் எங்கேயும் வரல அப்படி சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. சரி, நீ வர தேவையில்ல, நாங்கள் போகிறோம் வாடி அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா கை பிடிச்சாங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ இங்கே உங்கள் பாட்டி தான், டேய் ஐயோ என் குடும்பத்தில் சண்டையை மூடி விட்டுட்டு போகிறானே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டி தான் உங்ககிட்ட வந்துட்டு, வயன் அது பாட்டி நான் கிளம்புறேன் எனக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஸோ ஜங்கும் போகலான்னு போகிறாரு. அப்போ ஜங்கோட அம்மா தான், டேய் ஏன்னா இப்படி பண்ணிக்கிறக்க, வயன் எவ்வளோ நல்ல பொண்ணு பாரு, இப்போ கூட ஒன்று விட்டு கொடுக்காம பேசுகிறா அப்படி சொல்கிறாங்க. ஜங்கும் கையை உதறி விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாரு. போனவர் வயன் எப்படி போனால் என்ன ஆனான்னு கூட கண்டுக்காம நேராக இப்போது தயங்கோட வீட்டுக்கு தான் போகிறாரு. ஸோ டோரை ஓப்பன் பண்ணுறாரு, தயங்க ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்கு வந்தோடனே, டே மச்சான் என்ன ஏதோ இன்னைக்கு சொந்தக்காரங்க கல்யாணம்னு சொன்னேன், அதுக்குள்ளே வந்துட்டேன், வா அப்படி சொல்லி உள்ளே கூப்பிட்றாரு. ஜங்கு கோவமாக உட்காந்துருக்காரு. இன்றைக்கி என்னத்தோ ஆட்டையை கழிச்சு விட்ருக்காங்க, அதான் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு நினச்சி மனசில் நினச்சிக்கிறார் டயாங். ஏண்டாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க, டேய் இன்றைக்கி ஃபங்க்ஷனில் அப்படி சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. உண்மையாக சொல்கிற? ஆமாம். ஏன்டா அந்த பிள்ளை ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, அவள் தான் உன்னை அவ்வளோ நேசிக்கிறாள் பார்த்தல்ல, உன்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம உன் மேலே அவ்வளோ காதல் வச்சு நீ தான் வேணும்னு சொல்லி உங்களோட வரா, அப்படிப்பட்ட பொண்ணை ஏன்டா வேணாங்கிற? டேய் அதெல்லாம் நடிப்புடா. வாட் நடிப்பா? ஆமாம் எல்லாம் என் கொடுக்கணுன்ற நடிப்பு, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது தான். டேய் எது நடிப்பு எது உண்மைங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு முன்னாடி 1000 காதல் பண்ணியிருக்கேன் நான். இந்த பாரு வயன் ரொம்ப நல்ல பொண்ணுடா, அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கல, நீ கொடுத்து வச்சுருக்கணும். சுமி பற்றி பேசாத. சரி சுமி பற்றி பேசலை, ஆனால் வயனை புரிஞ்சுக்கூடா, அவனை எந்தளவுக்கு காதலிக்கிறான் பாரு, நீ தான் முக்கியம்னு இருக்கா, அப்படி இருக்க பொண்ணை கஷ்டப்படுத்தாதுடா புரியுதா அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஜங்குக்கு கோவமாக வருது. இந்த பாரு சும்மா நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காது, அப்புறம் நான் அவனை பார்க்க கூட வரமாட்டேன், நல்லது சொன்னால் உங்களுக்குலாம் எங்கடா புரியுது அப்படிங்கிற மாதிரி தேங்க் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அப்படியே ஜங்கு கிளம்பி வீட்டுக்கு வராரு. ஸோ நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படி கண்ணாடி முன்னாடி சோகமாக உட்காந்து உங்களே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் ஜங்கு உங்களோட டோர் வழியாக க்ராஸ் பண்ணி அவரோட ரூமுக்கு போகிறப்போ நீங்கள் பேசுகிறத அவர் கேட்டுட்டு அப்படியே சைலண்ட்டாக நிற்பார். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்கலான்ட்டு. ஏன் வயன் உன்னை யாருக்குமே பிடிக்கல, நான் எனக்கு கல்யாணத்தில் போய் சொன்னது தப்பு தான், ஆனால் நான் மாமாவை உண்மையாக காதலிக்கிறேன், அப்படி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இன்றைக்கி அப்பா அவர் அப்படி பேசினப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை தெரியுமா, நான் அவர் விட்டு கொடுத்துருந்தா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். என் கூட ஃபோட்டோ எடுக்க கூட என் மாமாவுக்கு பிடிக்கல, ஒரு காலத்தில் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தார் என் மாமா, நான் தான் இது தப்பு பண்ணிட்டேனா? இல்லையே, நான் என் மாமா உண்மையாக தானே காதலிக்கிறேன், எனக்கு அவர் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எப்போ தான் மாமா என்னை புரிஞ்சுக்குவாரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு இதெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. ஸோ அப்படியே ரெகுலராக திருப்பியும் பேக் டு டே அப்படிங்கிற மாதிரி ரொட்டீன்ஸ்லாம் திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜங்குக்கு உங்களை என்னன்னு கூட கேட்குறதில்ல. ஸோ அந்த மாதிரி தான் மாறிடுச்சு. ஸோ இப்போ ஒன் ஃபைன் டே ஜங்குக்கு லீவ் சண்டே. ஸோ அவர் அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டுட்ருக்காரு. அவருக்கு நீங்கள் பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட்னால் ரொம்ப பிடிக்கும். முன்னாடிலாம் அவங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துப்பார். ஸோ ஜங்குக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்னால் அது பூரியும் கிழங்கும் தான். ஸோ அதை தான் இன்றைக்கி செஞ்சுருக்கீங்க. அதை எடுத்து ஒரு வாய் வைக்கிறப்போ அவருக்கு சில ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. மாமா என்னம்மா மாமா உனக்கு பிடிச்ச பூரியும் உருளைக்கிழங்கும் நான் பண்ணியிருக்கேன், வா சாப்பிடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறீங்க. என்னம்மா அதெல்லாம் மாமா நானே சாப்பிட்டுக்குவேன், என் மாமாக்கு நான் தான் ஊட்டி விடுவேன், அக்கட்டு அப்படி சொல்லி நீங்கள் ஊட்டுறீங்க. ஜங்கோ சாப்பிட்றாரு. உன் கைப்பக்குவம்னா அப்படி ஒரு கைப்பக்குவமா, நான் டேஸ்ட்டுங்கிறேன், சூப்பராக இருக்கு வயன் அப்படி சொல்கிறாரு. மாமா கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் உனக்கு இதே மாதிரி ஊட்டி விடுவேன் அப்படி சொல்லி அவர் கேஷுவலாக தான் சொல்லியிருப்பார். ஸோ அவர் அந்த மாதிரி சொன்னதுனால தான் உங்களுக்குள்ளே ஆசை வளர்ந்துருக்கும். ஸோ அதெல்லாம் ஜங்குக்கு யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. ஜங்கு வந்துட்டு போதும் எதுக்கு இப்போ இவ்வளோ கொண்டு வர, மாமா உங்களுக்கு தான் பூரி பிடிக்கும்ல, இப்போ பிடிக்காது அப்படி சொல்லிட்டு அது போட்டுட்டு அங்கேருந்து எந்திக்கிறாரு. மாமா என்னால் சாப்பிடாமலாம் இருக்காதீங்க ப்ளீஸ், உங்களுக்கு தான் பூரி கிழங்கு ரொம்ப பிடிக்கும்ல சொல்கிறீங்க. ஆனால் ஜங்குக்கு அதெல்லாம் காதெல்லாம் வாங்கிக்கல, அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இப்படி தான் ரொட்டீன்ஸ்லாம் போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த சைட் பார்த்தா தாங்க வந்துட்டு ஜங்குக்கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜங்குக்கு பேசவே மாட்டேங்கிறாரு. இப்போ ஒரு நாள்
தயாங் வந்துட்டு சொங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. டேய் விட்றேன்னு. டேய் என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன், உன்னால என்கிட்ட பேசவே மாட்டேறேன், என்னதான் ஆச்சு உனக்கு? இந்த பாரு நீ சும்மா அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டுருக்க, அதனால எனக்கு உன்கிட்ட பேசணுன்ற இன்ட்ரெஸ்டே போச்சு. நல்லா இருக்குது தயாங், சே நல்லா இருக்குது ஜங்குக், நல்லா இருக்குது. நான் நல்லா தானடா சொல்கிறேன், வயன் ஒரு நல்ல பொண்ணு, அவளை மாதிரி பொண்ணு கிடைக்கல, நீ கொடுத்து வச்சுக்கணும், அதனால தான் நான் சொன்னேன். சும்மா வயன் நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு சொல்லாத, எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு ஜங்கு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஜங்கோட மேனேஜர் தான் ஜங்குக்கு கூப்பிடுறாரு. ஜங்கு கொஞ்சம் உள்ளே வரீங்களா? இந்த வரேன் சார். சொல்லுங்கள் சார். ஜங்கு உங்களுக்கு 3 days ஒரு ட்ரிப்பு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு தான் நம்மளோட சைட்டை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படியா சார்? பிஸ்னஸ் ட்ரிப் தானே? ஆமாம் ஜங்கு, பிஸ்னஸ் ட்ரிப் தான். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையாவது கூட்டிகிட்டு போனா கூட தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். அதெல்லாம் இல்லை சார், நம்மகிட்ட போகிறேன். சரி, அப்படி பார்த்தா இன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு ஃப்ளைட் இருக்கும், ஓகேவா? ஓகே சார் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஜங்க் தான் நேராக வீட்டுக்கு வராரு. அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நீங்கள் அப்போ அங்கே இல்லை, நீங்கள் மார்க்கெட் போயிருந்துருப்பீங்க. ஸோ ஜங்க் அவர் பாட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து போயிருப்பார். உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டார், எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது நான் போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஜங்க் கிளம்பி போயிருப்பார். ஸோ அப்படியே நைட் ஆயிருக்கும், நீங்கள் ஜங்குக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. என்ன மாமா இன்னும் வரல, ஒரு வேளை ஆஃபீஸில் எதுவும் பெரிய வேலையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, ஸ்டில் ஜங்குக்கு இன்னும் வரல. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பயமாயிடுது, என்ன ஜங்குக் மாமா இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்கள் ஃபோன் எடுத்து அவருக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நம்ம சும்மா ஃபோன் பண்ணாலே அவர் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப தான் உங்களுக்கு தயாங்கோட ஞாபகம் வருது. ஆக்சுவலாக உங்களுக்கு தயாங்க முன்னாடியிலேருந்தே தெரியும். ஸோ தயாங்கு தான் கால் பண்ணுறீங்க. ஸோ தயாங்க அட்டன் பண்ணுறாரு. வயன் எப்படிமா இருக்க? அண்ணா நான் நல்லா இருக்கேன். என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? இல்லை அப்புறம் நேற்று நைட்லேருந்து வீட்டுக்கே வரல, என்னாச்சு தெரியல. வீட்டுக்கு வரலையா? அவன் தான் பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கானே. பிஸ்னஸ் ட்ரிப்பா? உன்கிட்ட சொல்லலையா? இல்லைண்ணா எனக்கு தெரியாது. அவன் 3 நாள் பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்காமா. சரிங்கண்ணா ரொம்ப தேங்க்ஸ், நீங்களாச்சும் சொன்னீங்களே அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ரொம்ப தேம்பி அலறீங்க. பிகாஸ் ஜங்குக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டாருன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே உங்கள் வேலையெல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு ஜங்குக்கூட ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குது. மாமான்னு சொல்லிட்டு சுற்றி வருவீங்க. ஜங்குக்கும் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருந்தார். ஸோ அதெல்லாம் கெடுத்துட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் மூளை டைவெர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் தான் போகிறீங்க. அங்கே வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருக்கப்போ ஒரு பர்சன் அங்கே நின்று யாருக்கிட்டே ரொம்ப கத்தி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் யாருன்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்து அவங்களுக்கு ஷாக்கு, பிகாஸ் அது சும்மி தான். இதை பாருங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க? நான் கரெக்டான மணி அமௌண்ட்டாக கொடுத்தேன், நீங்கள் தான் என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கம்மியாக கொடுக்குறீங்க அப்படி சொல்லி அவள் சண்டை போட்டுட்ருக்கா. ஸோ நீங்கள் அங்கே கிட்ட போய் நிற்கிறீங்க. ஸோ சும்மி உங்களை பார்த்துட்றா. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வரா. நீங்கள் ரொம்ப பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க, பிகாஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, அவங்க லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு. சும்மி உங்களை பார்த்துட்டு, ஹே வயன் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐம் குட். மேரேஜ் ஆகிடுச்சா? ஆயிடுச்சு. ஜங்குக்கு நல்லா பார்த்துக்கிறானா? அது பார்த்துக்கிறாரு. சரி, என்ன திடீர்னு இந்த பக்கம், இங்கே தான் எது வீடு இருக்கேன்னு? ஆமாம் அப்படி சொல்கிறீங்க. சும்மியும் சரி ஓகே வயன் நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவள் கேஷுவலாக அங்கேருந்து போயிடுறா. ஸோ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பீங்க. அவள் ரொம்ப கேஷுவலாக அங்கேருந்து போயிடுறா. ஸோ நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ 3 days கழிச்சு ஜங்குக்கு இன்றைக்கி தான் வீட்டுக்கு வராரு. உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கிட்டே போயிட்டு மாமா எப்படி இருக்கீங்க? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டீங்க. நீங்கள் எங்கே போனீங்கன்னு நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? எதுக்கு ஃபீல் பண்ணுறேன்? நான் எங்கே போனாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? யார் எனக்கு முதல்ல? அம்மா நான் உங்கள் பொண்டாட்டியா? அதுக்கு உனக்கு முதல்ல தகுதி இருக்கா? அயன் இந்த பாரு, தேவையில்லாமல் என் லைஃப்பில் க்ராஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டேன். நான் ட்ரிப்புக்கு போவேன், எங்கன்னா போவேன், ஏன் இப்போ கூட நான் படுக்க கூட போவேன், உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமா என் மேலே கோவப்படாதீங்க மாமா. சரி நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நம்ம சாப்பிட்லாம், நான் வெளியவே சாப்பிட்டேன் அப்படின்ட்டு ரூமை போய்ட்டு டோரை சாத்திக்கிறாரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படி டேஸஸ் போக ஆரம்பிக்குது. ஒன் ஃபைன் டே ஜங்குக் டெரஸில் நின்று ஃபோன் பேசிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அந்த வழியே தான் வந்திருப்பீங்க, பிகாஸ் உங்களுக்கு ஒரு இலையில காய வச்சுருந்துருப்பீங்க ஹோம் ரெமெடி பண்ணுறதுக்காக. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வரப்போ தான் ஜங்குக் ஒருத்தவங்கக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருப்பாரு. இந்த பாரு, நான் கொஞ்ச நாள் அந்த வயனை டிவோர்ஸ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்டி அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. அந்த வேர்டை கேட்டவொடனே உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன மாமா நம்மளை டைவர்ஸ் பண்ண போகிறாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம் நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா, அதுக்கப்புறம் இந்த வயனை வந்து துரத்தி விட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. அந்த வேர்டெல்லாம் கேட்டவொடனே உங்களுக்கு ஹார்டே ப்ரோக் ஆகிடுது. சாப்பிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டு டோரை சாத்திட்டு பயங்கரமாக அலறீங்க.
மாமா என்ன அண்ணன் சொல்லிட்டு என்ன டைவர்ஸ் பண்ண போறியா? என் மாமா என்ன டைவர்ஸ் பண்ண போகிறான். அந்த அளவுக்கு நான் எனக்கு பிடிக்கலையா மாமா? உனக்கு என்ன பிடிக்கல மாமா அப்படி சொல்லிட்டு தேம்பி அழுதுட்ருப்பீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு பக்கத்து வீட்டில் நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் நல்லா மிங்கிள் ஆகி பேசுகிற ஆள் தான். ஸோ பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருப்பா. உங்களுக்கு அவனா க்ளோஸு. ஜங்க் இல்லாத சில டைமில் நீங்கள் அவள் கூட தான் விளையாடிட்டு இருப்பீங்க. ஸோ எப்போயுமே அவளை நீங்கள் தான் ஸ்கூலுக்கும் கூட்டிகிட்டு போய் விடுவீங்க. பிகாஸ் அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒர்க்குக்கு போகிறவங்க. ஸோ அதே போல் இன்றைக்கும் ஸோ நீங்கள் தான் அந்த பாப்பா பேர் ஜியா வச்சுக்கலாம். ஜியா பாப்பா என்னாச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, வாங்க போகலாம். ஓகே வயன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கிறா. ஸோ நீங்களும் அவளை ஸ்கூலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. இந்த சைட் பார்த்தா ஜங்கு ஆஃபீஸ் போயிருப்பார். ஸோ போனோடனே தாங்க வந்துட்டு, என்ன மச்சான் என்ன ட்ரிப்லேருந்து வந்த ஒரு ஃபோன் கூட பண்ணல, உனக்கு ஏன்டா நான் ஃபோன் பண்ணோம்? இந்த பாருடா ஜங்கு, நல்லதுக்கு தானே சொல்கிறேன். வயன் இந்த பாரு, சும்மா வயனுக்கு அதை எடுத்துகிட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் நீ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவெல்லாம் பட்டா தான் திருந்துவான் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. ஸோ இந்த சைட் பார்த்தா நீங்கள் ஜியாவை கூட்டிகிட்டு போகிறீங்க. வயனு எனக்கு பசிக்குது வயனு, எதனா வாங்கி கொடு. இப்போ தானே ஜியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தேன், அதுக்குள்ளே என்ன உனக்கு பசிக்குது? வயனு ப்ளீஸ் வாங்கி கொடு. சரி வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வாங்கி தரீங்க. அவள் அப்படியே அழகாக சாப்பிட்டுட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு போகிறா. ஸோ ஜியா ஓடாத, அமைதியாப்பா அப்படி சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே ஒரு க்ராஸ் பண்ணுற ரோடு வருது. ஸோ ஸ்கூலில் வந்து க்ராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிற ஸ்கூல் அது. ஸோ நீங்களும் ஜியாவும் அப்படியே நடந்து போகிறீங்க. ஜியா கொஞ்சம் வேகமாக ஓடிடுறா. ஜியா நில்லு, ஜியா ரோட்டில் ஓடக்கூடாது, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வயன் அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடுறீங்க. ஸோ இப்போ ட்ரக்கு வேகமாக வருது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம பயமாயிடுது. பிகாஸ் ஜியா 5 வயசு குழந்தை, அவள் இடிச்சா என்ன ஆகுவான்ற பயத்திலே நீங்கள் ஜியாவை பிடிச்சி முன்னாடி தள்ளிடுறீங்க. ஸோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்கள் மேலே அந்த ட்ரக்கை மோதிடுது. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்கிட்டாக்கி பறந்து போயிட்டு கொஞ்சம் தூரம் கழிச்சு கீழே போய் விழுறீங்க. உங்களுக்கு அப்படி ஒரு பிளட் லாஸ் ஆகுது. நீங்கள் கொஞ்சமாக ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஐஸ் முன்னாடி ஜியா தான் தெரியுறா, ரொம்ப பதட்டத்தோடு தெரியுறா. ஸோ நீங்கள் அப்படியே வேகமாக ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அங்கே இருக்கவங்களாம் அவங்கள ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதே சைட் ஜங்க் பார்த்தா அவர் மீட்டிங்கில் இருப்பார். ஸோ இப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபஸ்ட்டு ஜங்குக்கு தான் கால் பண்ணுவாங்க. பட் ஜங்குக் பிக் பண்ணவே மாட்டார். ஸோ அகெயின் ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் ஜங்குக் மீட்டிங்கில் இருந்திருப்பார். ஸோ ஜங்குக் காலை எடுத்துருக்க மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் வயனோட அப்பாவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஹலோ யார்? நீங்கள் வயனோட அப்பாவா? ஆமாம் நீங்கள் நாங்கள் சிட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம். உங்கள் பொண்ணு வயனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவங்க ஹஸ்பண்டுக்கு நாங்கள் கால் பண்ணிகிட்டே இருந்தோம், பட் அவர் எடுக்கவே இல்லை, அதனால தான் நாங்கள் உங்களுக்கு பண்ணோம் அப்படி சொல்லிட்டு உடனே வந்துடுங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. உங்கள் அப்பாக்குன்னா சரி கோவம், எனது பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறப்ப கூட இந்த பாவி ஃபோன் எடுக்க மாட்டானா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவம் அவங்களுக்கு. ஸோ வேகமாக இப்போ எல்லாருமே உங்களை தேடி தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. ஸோ அங்கே வந்து அவங்க உங்களை பார்க்குறாங்க. உங்களோட நிலைமையை பார்த்தோன்னே அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்போ உங்கள் அப்பா தான், பாத்தியாடி உன் தம்பி என் பொண்ணு எப்படி ஆக்கிட்டான் பாரு, என் பொண்ணு சாக கிடக்கிறா, அப்போ ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டான் அவன், அவன் ஏன் எப்படி இருக்கான்னு எனக்கும் தெரியலங்க, மான கேட்டவன். சே இந்த பாரு, ஒரு நிமிஷம் கூடமே என் பொண்ணு இங்கே இருக்கக்கூடாது, உடனே அவளை வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம். ஏங்க சொல்கிறது கேளுடி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அப்படியே உங்களை வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ தான் ஜங்குக்கு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. ஸோ அவருக்கு நிறைய நம்பர்ஸ்லேருந்து கால் வந்திருக்கு. ஸோ அந்த நம்பருக்கெலாம் கால் பண்ணுறாரு. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் பேசுகிறாங்க. ஹலோ ஃபோன் பண்ணியிருந்தீங்க, என்னாச்சு? சார் நாங்கள் சிட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம், வயனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக்கு அவர் ஹார்ட் பீட்டே ஸ்டாப் ஆகிடுது. என்ன வயனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா? ஆமாம் சார் அப்படி சொல்லி சொன்னோன்னே ஜங்க் வேகமாக அங்கேருந்து ஓடுறாரு. ஸோ ஓடி போய் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. அவருக்கு ஒரு மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. உங்களுக்கு எதனா ஆகிடுமோன்ற பயம் இருக்குது, ரொம்ப இருக்குது. ஸோ வேகமாக இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு ஒயின் பேஷண்ட் ஆக்சிடென்ட் சார், பதட்டப்படாதீங்க இருங்க பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. சார் இப்போ தான் அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. யார்? அவங்களோட ஃபாதர் நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு பயமாயிடுது. ஸோ இப்போ உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஸோ உங்கள் அப்பா அந்த காலை பார்த்துட்டு எடுக்கவே இல்லை. இப்போ திரும்பி அவங்க அக்காவுக்கு பண்ணுறாங்க. அவங்க அக்காவும் எடுக்கலை. பிகாஸ் அப்படி என்ன நம்ம பொண்ணு மேலே கோவன்ற மாதிரி அவங்களும் எடுக்கலை. ஜங்குக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்குது. ஐயோ உனக்கு என்னடி ஆச்சு, ஏன் யாரும் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டமாயிடுது ஜங்குக்கு. இப்போ வேகமாக ஜங்குக்கு அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா ஒயன், என்னடா என்ன இப்போ எதுக்கு ஒயன் மேலே உனக்கு அப்படி ஒரு அக்கறை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அம்மா அதில் மீட்டிங்கில் இருந்தம்மா, அதம்மா ஃபோன் எடுக்கல. ஒயன் என்னாச்சு, ஒயன் எங்கே இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாரு. அதான் நீ ஃபோன் எடுக்கல, அவள் இருந்தா என்ன செத்தா உனக்கு என்னடா? அம்மா ப்ளீஸ்மா, ஒயன் இப்போ எங்கேம்மா இருக்கா, எந்த ஹாஸ்பிட்டலம்மா இருக்கா?
ஸோ இந்த சைட் பார்த்தா ஜங்குக்கு அப்படியே அடிச்சு பிடிச்சி உங்களை அட்மிட் பண்ணியிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஸோ அவர் உள்ள வந்து பார்த்தோன்னே உங்கள் அப்பா அவங்க அம்மா சொல்லிட்டு எல்லாருமே நிற்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு ஜங்குக்கை பார்த்தோன்னே அப்படி ஒரு கோவம் வேகமாக போயிட்டு ஜங்குக்கோட கன்னத்திலே ஸ்லாப் பண்ணுறாரு. அப்போ உங்கள் அம்மா தான் ஏங்க எதுக்குங்க இவனை அடிக்கிறீங்க, இவனை அடிக்கிறதுனால மட்டும் என்ன மாறப்போகுது, நிறுத்துடி. என் பொண்ணு உனக்கு என்னடா பண்ணா, உன்னை உண்மையாக நேசிச்சா, நீ அவளை நேசிச்ச அந்த காரணத்தினால தானே உன்னையும் அவளையும் கல்யாணம் பண்ணி வச்சோம். என் பொண்ணை பார்த்தேன், அவள் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப இழைச்சி போயிட்டா, அவள் எப்போவுமே சோகமாக இருக்கா. என் பொண்ணு எப்படி இருந்தா உனக்கே தெரியும்லடா. அவளை நீ சந்தோஷமாக பார்த்துக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என் பொண்ணு உன் கூட தான் வருவேன்னு சொல்லி எனக்கு வந்தா. ஆனால் அவள் சாக கெடுக்கிறப்ப கூட உனக்கு வரணும்னு தோணலை ஜங்குக். சே, நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஜங்குக் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. அப்போ உங்கள் அம்மா தான் ஜங்குக் உனக்கு அப்படி என்னடா கோவம் என் பொண்ணு மேலே, அவளுக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, உன்னை எப்படி நேசிச்சா, மாமா மாமா நீ பின்னாடியே வந்தா, ஆனால் என் பொண்ணு சாக போகிறேன்னு தெரிஞ்சு நீ ஃபோன் எடுக்காமல் இருந்தல்ல அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. அக்கா அப்படிலாம் இல்லைக்கா, நான் மீட்டிங் மயிறு, என் பொண்ணை விட உனக்கு மீட்டிங் முக்கியம்ல. என் பொண்ணு சொல்லணும் உன்னை நேசிச்சால, உன்னைய காதலிச்சால, அவளுக்கு வேணும், செத்து ஒழியட்டும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பாவுக்கும் வந்து ஏய் என் பொண்ணே அடி சாகணும், என் பொண்ணை நான் காப்பாற்றுவேன், இனிமேல் என் பொண்ணு எங்கேயும் வரமாட்டா, என் கூட தான் வருவா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஜங்குக்னா எனக்கு ஒன்றும் ஆகாதுக்கா, நீ அழாதுக்கா, டே போடா, என் பொண்ணு மூஞ்சிலே இனிமேல் நீ முழிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு சர்ஜரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ டாக்டர்ஸ் தான் வந்து சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள சேவ் பண்ணிட்டோம், பட் தலையில் கொஞ்சம் பலமாக அடிபட்டிருக்கு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, கை காலில் லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு 1 or 2 weeks இங்கே வச்சுட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ உங்கள் அப்பாவும் எல்லோரும் சரின்னு சொல்லிவிடுவாங்க. நாங்கள் இப்போ அவங்கள பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. ஒரு 1/2 hour கழிச்சு போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடறாரு. ஸோ ஜங்குக் தான் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவர் கை காலெல்லாம் அப்படி நடுங்குது. ஸோ அவர் அப்படியே தாங்க வர சொல்லியிருப்பார். தாங்க இப்போ வந்து நீ ஜங்குக்கை பார்க்குறாரு. டே மச்சான் என்னடாச்சு ஒயனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாண்டா, நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டு அவங்க ஃபோன் எடுத்துருக்காமல் இருக்கக்கூடாதுடா, சரி விட்றா நீ அழுகாத அப்படின்ற மாதிரி தாங்க தான் ஜங்குக்கை காம் டவுன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் கண்ணு முழிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ உங்கள் அப்பா எல்லோரும் சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே வருவாங்க. ஸோ நீங்கள் படுத்திருக்கீங்க, உங்களுக்கு ரைட் சைட் ஜங்குக்லேயும் உங்களுக்கு லெஃப்ட் சைட் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே திருப்பி உங்கள் அப்பா பார்க்குறீங்க. உங்கள் அப்பா தான் ஒயன் இப்போ எப்படிமா இருக்குது, ஒயன் எப்படிமா இருக்குது, ஐயோ என் பிள்ளைய பார்த்தீங்களாங்க எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ உங்கள் அப்பா தான் ஒயன் இதை பாருமா, அப்பா எது சொன்னாலும் கேட்பல, இதை பாருமா, ஐயோ என் பொண்ணை இப்படி பார்க்குறதுக்கா நான் இப்படி அவ்வளோ வளர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் பொறுமையாக அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி அவருக்கு கஷ்டமாக இருக்குது உங்களை இப்படி பார்க்குறப்போ. அப்போ உங்கள் அப்பா தான் ஒயன் அப்பா சொன்னால் கேட்பல, அப்பா என்ன வச்சுப்பா, இந்த பாருமா இனிமேல் இந்த ராட்சசம் கூட நீ இருக்க வேணாம், அப்போ கூட வந்துடுமா, அப்போ நான் பார்த்துக்கிறேன், உனக்கு வேணாம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் திரும்பி ஜங்குக்கை பார்த்து அப்படி எதுவுமே சொல்லாமல் திரும்பிக்கிறீங்க. அப்போ ஜங்கு தான் அதெல்லாம் இல்லை, பையன் என் கூட தான் இருப்பா, உன் கூட வரமாட்டா, என் பொண்ணு வரவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஷோ தயவு செய்து 2 பேரும் கத்தாதீங்க, என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஐயோ ஒன்றும் இல்லைம்மா, அப்பா எதுவும் கத்தலைம்மா, நீ சொல்கிறது கேளுமா, அப்பா கூட வந்துடுமா, எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப நேரமாக சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் ஜங்கு உங்களை எதிர்பார்க்குறாரு. நீங்கள் போன வாட்டி சொன்ன மாதிரி இந்த வாட்டியும் நான் அவர் கூடயே போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஜங்கு சைலண்ட்டாக நிற்கிறாரு. அப்போ நீங்கள் சரிப்பா நான் உங்கள் கூடயே வந்துடுறேன், இனிமேல் நான் அவர் கூட போகல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. ஜங்குக்கு இந்த வேர்டை கேட்டோன்னே பயங்கரமான ஷாக்கு. பிகாஸ் நீங்கள் எவ்வளோ தான் அவர் வந்து உங்களுக்கு ஹர்ட் பண்ணாலும் நீங்கள் அவர் கூடவே இருக்கணும்னு நினைப்பீங்கன்னு தான் அவர் நினச்சாரு. ஸோ அதுக்காக தான் நீங்கள் அப்பயுமே வந்து அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நான் ஜங்கு கூடயே போகிறேன், நான் மாமா கூடயே போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறோன்னே ஜங்குக்கு அப்படியே ஒரு உலகமே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு மனசு ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ரொம்ப வலிக்குது அவருக்கு. அவரால் என்ன பேசுறதுன்னே தெரியல, ரொம்ப மனசெல்லாம் அப்படி வலிக்குது. ஸோ அப்போ நீங்கள் அப்பா நான் உங்கள் கூட வந்துடுறேன், அதே மாதிரி நான் அவருக்கு டைவர்ஸும் கொடுத்துட்றேன், மாமா இனிமேல் என் கூட கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோதான் ஜங்குக்குன்னா அப்படி ஒரு ஷாக்கு. ஏன்னா நீங்கள் டைவர்ஸ்ன்னு அது இதுன்னு பேசிகிட்ருக்கீங்க. அப்பா நான் என்னதான் அவரை கல்யாணம் பண்ணாலும் அவரால் அவர் கேர்ள் ஃப்ரெண்டை மறக்க முடியல, அவர் வேணாப்பா நான் அவருக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றேன், என்னால் அவர் கஷ்டப்பட வேண்டாம், நான் உங்கள் கூட வந்துட்டுறப்பா அப்படின்ட்டு நீங்கள் அழுகிறீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணதுனால உங்களுக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது, நீங்கள் அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஜங்க் தான் அப்படியே பதறிடுறாரு. ஸோ இப்போ டாக்டர் வந்துட்டு எல்லோரும் வெளியே போங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. ஸோ அப்படி டேஸஸ்லாம் போக ஆரம்பிக்குது. உங்கள் அம்மா அப்பா தான் உங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க.
ஸோ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை டிஸ்சார்ஜும் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் எந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கவே இல்லை, நேராக அவங்க அப்பா கூட தான் போகிறீங்க. ஜங்குக்கு உங்களை கூப்பிடணும்னு தோணுது, ஆனால் அவர் கூப்பிடவே இல்லை. அப்படியே உங்கள் அம்மா முறைச்சி பார்க்குறாங்க, இப்போ கூட என் பொண்ணு நீ கூப்பிட மாட்டேல்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அப்படியே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. ஆனால் உங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஜங்குக்கு ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணியிருந்துருப்பீங்க. ஆனால் அவருக்கு கொஞ்சம் கூட அந்த இதுவே இல்லை. ஸோ இந்த சைட் ஜங்கு பார்த்தா அவர் பயங்கரமாக குடிச்சிட்ருக்காரு வீட்டில் உட்காந்து. அப்போ தாங்க தான் வீட்டுக்குள்ளே வராரு. டே மச்சான் என்னடா பண்ணிட்டுருக்க, எதுக்குடா அப்படி குடிக்கிற, மைனை என்னை விட்டு போயிட்டாடா, மைனை என்னை விட்டு போயிட்டா. ஆமாம் நீ பண்ணுற வேலைக்கு உன் கூட வரப்பா. ஏண்டா இந்த பாரு, அப்போ கூட நீ அவளை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லவே இல்லைல்ல, அப்படி தானே, அப்போ கூட உனக்கு ஈகோ இல்லை, அவள் சொல்வா நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. இல்லைடா எப்போவுமே என் கூட வரேன்னு சொல்கிறவ இன்றைக்கி அவங்க அப்பா கூட போகிறேன்னு சொல்லிட்டாடா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பேசுதுன்னே தெரிலடா தயம், எனக்கு ஒன்றுமே புரியலடா. இனிமேல் மொயினி வாழ்க்கையில் இல்லையா, சுமையும் இல்லை மொயனும் இல்லை, நான் எதுக்குடா வாழணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அப்போ தேங்க் தான், டெபாரு இதெல்லாம் பண்ணுறது வேஸ்ட்டு, நீ மொயனுக்கு புரியவை, எனக்கு தெரியும் நீ மொயனை லவ் பண்ணுறேன்னு. நான் மொயனை லவ் பண்ணுறேன்னா எனக்கு மொயனை பிடிச்சிருக்காடா. அப்போது அப்புறம் ஏன்டா நான் மொயனை கஷ்டப்படுத்துனேன், என் பொண்டாட்டி நாம மொயன் மாமா வர மொயன் அப்படின்ற மாதிரி அப்படியே மட்டையாடுறாரு. தயங்கும் அப்படியே ஜங்குக்கு கேர் பண்ணி படைக்க வச்சிடறாரு. ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் போக ஆரம்பிக்குது. ஜங்குக்கு உங்கள் ஹாப்பியாக இல்லை, நீங்கள் இங்கே ஹாப்பியாக இல்லை. ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்பயுமே சோகமாகவே இருக்கீங்க. நீங்கள் சிரித்து கலக்கலன்னு இருக்கிற பொண்ணு உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் மேலேருந்து கீழே வராங்க. நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருப்பீங்க. மொயனு பாட்டி என்னம்மா கீழே உட்காந்துருக்க, என்னாச்சு, உடம்பு ரொம்ப வலிக்குதா? ஆமாம் பாட்டி கொஞ்சம் டயர்டாக இருக்குது. சரி வா நான் உன்னை கொல்லை பக்கம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பின்னாடி பக்கம் கூட்டிகிட்டு போய்ட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ பாட்டி தான், மயன் நான் உனக்கு கேட்கவா? சொல்லுங்கள் பாட்டி. உனக்கு என் பையன் வேணாமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே நிமிர்ந்த உங்கள் பாட்டியை பார்த்துட்டு திருப்பி கீழே குனிஞ்சிக்கிறீங்க. மயன் சொல்லுமா, பாட்டி கேட்குறேன்ல, என்னாச்சு? என் பையன் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டானா மயன்? பாட்டி எதுவும் தப்பான முடிவு பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டானாம்மா? பாட்டி அப்படிலாம் இல்லை பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தெரியும் மயன், எனக்கு தெரியும். என்னம்மாச்சு? என் பையன் உன்னை ரொம்ப அடிக்கிறானா, உங்களோட சந்தோஷமாக இருக்க மாட்டானா, உன்னை வேணான்னு சொல்கிறானா, ஏம்மா டைவர்ஸ் அது இதுலாம் பேசுகிறேன்? இல்லை பாட்டி இதுதான் சரியாக இருக்கும், நான் அவர் கூட இருந்தால் அது கஷ்டம் பாட்டி, அதனால் இந்த வாழ்க்கை எனக்கு வேணான்னு தோணுது, ப்ளீஸ் பாட்டி அப்படின்ட்டு அங்கேருந்தே எந்திரிச்சு போயிடுறீங்க. ஸோ அப்படி டேஸஸ்லாம் போக ஆரம்பிக்குது. ஜங்குக்கு இப்போ தான் புரியுது அவர் எந்த அளவுக்கு ஒன்று லவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒன் ஃபைன் டே அவரோட வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வருது. அதை வாங்கி பார்க்குறது, அதில் டிவோர்ஸ் நோட்டீஸ்னு இருக்குது. ஜங்குக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே இயரிங்கெல்லாம் கூப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் தான் கோர்ட்டில் நிற்கிறீங்க, ஜங்குக்கும் நிற்கிறாரு. ஸோ அப்போ நீங்கள் தான். ஸோ இப்போ ஜட்ஜு தான் கேட்குறாரு, என்ன ரீசன் 2 பேர் எதுக்காக டைவர்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஜங்குக்குனா ஷாக்கு. ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆயிருக்கும்னா, ஸோ ஜங்கு கால் பேசிகிட்டு இருந்திருப்பார் இல்லையா, ஸோ அந்த சைட் சும்மி தான் இருந்திருப்பா. இந்த பாரு ஜங்குக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ நீ மொயினோட ஹஸ்பண்ட் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிக்க பார்க்காத, அவ்வளோதான், நமக்குள்ளே எல்லாம் ஓவர் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நமக்குள்ளே எதுவுமே இல்லை, நீ மொயின் கூட சந்தோஷமாக வாழ்கிற வழியே பாரு, மொயின் ரொம்ப நல்ல பண்ணு, நீ ஏன்டி இப்படி பேசுகிற, எனக்கு உன்னை தானே பிடிக்கும். இந்த பாரு ஜங்கு, நீ மொயினை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்க, அதனால தான் அந்த பொண்ணு எனக்கு இப்படி சொன்னான், அவன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை, தயவு செய்து அவள் வாழ்க்கையை கெடுக்காமல் அவ கூட சேர்ந்து சந்தோஷமாக பாரு, நீ உன் வாழ்க்கையை பாரு, நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன், எனக்குன்னு ஒரு வேறு வாழ்க்கை இருக்குது ஜங்குக், சும்மா நீ என்னை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, இதோட எனக்கு ஃபோன் பண்ணாத, தயவு செய்து ஃபோனை வச்சுடு அப்படிங்கிற மாதிரி சும்மி சொல்லியிருந்திருப்பா. ஸோ அதுக்கப்புறமும் ஜங்குக் அதெல்லாம் விட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, ஜங்குக் வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் எதையும் கேட்டிருக்க மாட்டீங்க, அங்கேருந்து அழுதுகிட்டே போயிருப்பீங்க. ஸோ ஜட்ஜ் வந்து என்ன சொல்வார்னா, உங்களோட பேத்துக்கு மேரேஜ் ஆகி ஒரு 3 months கூட ஆகலை, ஸோ அந்த ரீசன்னால நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ்ந்ததுக்கப்புறம் டைவர்ஸை பற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ நீங்கள் வெளியே வரீங்க, ஜங்குக் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் ஜங்குவை பார்க்குறீங்க, ஜங்குக் உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு, ஒரு கண்ணடிச்சோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ நீங்கள் வேக வேகமாக உங்கள் அப்பா கூட அப்படியே உங்கள் வீட்டுக்கு, ஸோ நீங்கள் அப்படியே வீட்டுக்கும் வந்திருப்பீங்க. ஸோ அப்போலேருந்து ஜங்குக் உங்கள் வீட்டுக்கிட்டே தான் இருப்பார். ஸோ நீங்கள் எப்போல்லாம் வெளியே வருவீங்களோ உங்களை பார்க்குறது, சைட் அடிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவார். ஸோ நீங்களாம் முறைச்சிட்டு அப்படியே திரும்பிட்டு வந்துடுவீங்க. ஸோ இப்போ ஒன் ஃபைன் டே, ஸோ இப்போ நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் வித்தியாசமான தாட்ஸாக இருக்குது. மயன் நீ என்ன தப்பு பண்ணுற, வேணாம் மயன், மாமாவை டிவோர்ஸ்லாம் பண்ணாத, தப்பு பண்ணுற, அதெல்லாம் பண்ணக்கூடாது, மாமாக்கு என் மேலே கோவம், அவ்வளோதான், ஆனால்
அது ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் மாமா கூட போகிறேன், இதுக்கு பதிலாக நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் வேகமாக கீழே ஓடுறீங்க. உங்கள் அப்பா அம்மா பாட்டின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க, வயன் எங்கே ஓடுற அப்படின்ற மாதிரி வெளியே ஓடுறீங்க. வெளியே போய் பார்த்தோன்னே வாசலில் ஜங்குக் பைக்கில் உட்காந்துட்டு உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் போயிட்டு நின்னோடனே, என்னடி வெறுங்க வீசிட்டு வர, போய் பேக் எடுத்துகிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்களும் சரின்ற மாதிரி உள்ளே போகிறீங்க. போயிட்டு பேக்கில் எடுத்துகிட்டு வரீங்க. உங்கள் அப்பாக்குன்னா ஷாக்கு, வயன் எங்கம்மா போகிற, அப்பா நான் மாமா கூட்டிகிட்டு போகிறேன், நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் என்ன பேசிகிட்டு இருக்கா, அவன் தான் உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தினால நீ எதுக்கு திரும்ப போகணுன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கேட்குறாரு. இல்லைப்பா நான் அவர் கூட போகிறேன், எனக்கு மாமா அதை பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் பாட்டிக்குனா செம்ம சிரிப்பு, உங்கள் அம்மாவும் சிரிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்னா உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அதான் மாமனாரே அதான் சொல்கிறால என் பொண்டாட்டி என் கூட வரான்னு, நீங்கள் ஏன் துள்ளுறீங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பைக்கில் உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் டைட்டாக ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே வீட்டுக்கும் போகிறீங்க. ஸோ போயிட்டு நீங்கள் எதுவுமே பேசலையே, இப்படி போயிட்டு ரூமுக்கு ஓடிடுறீங்க. ஓடி போயிட்டு ரூமை சாத்திக்கிறீங்க. ஜங்குக்னா வயன் வயன் கதவு தோடி பொடாடி கதவு தோடி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இந்த வேர்ட்லாம் கேட்குறப்போ புதுசாக இருக்குது. ஸோ அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக் உங்களை பார்க்குறாரு. என்ன நினச்சாலும் தெரில, வேகமாக உங்களை டோரில் லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு தடுக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி மூச்சு முட்டுது. ஜங்குக் உங்களை அவ்வளோ டைட்டாக பிடிச்சி உங்கள் இப்போ பிடிச்சிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த கிஸ்லேயே தெரியுது அவர் எந்தளவுக்கு உங்களை மிஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு. டைம் போக போக நீங்களும் கிஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ 2 பேரும் அழகாக மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, வயன் பொடாடி சாரிடி எனக்கு தெரில வயன், ஆனால் அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் சொன்னேன், சுமி சொன்னான் வயன் ரொம்ப நல்ல பண்ணு, அவள் வாழ்க்கைக்கு எடுக்காத சொன்னான் அப்படின்னு ஜங்குக் சொன்னோடனே, அப்போ அதுக்காக தான் என்னை கூப்பிட்டீங்களா, ஏய் அதனால இல்லடி, நீ என் கூட இல்லாதப்போ தான் வயன் எனக்கு அருமை தெரிஞ்சுது, நீ எனக்கு வேணும்டி வயன், மாமா மன்னிச்சிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக அவங்கள அக் பண்ணிக்கிறாரு. சரிங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனால் நான் உங்களை உண்மையாக காதலிக்கிறேன் மாமா, என்னோடய காதல் எல்லாமே உண்மை தான், நீங்கள் மேலே எவ்வளோ கோவமாக இருந்தாலும் சரி நான் உங்களை விட்டு போக மாட்டேன். அதான் மேடம் டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணிங்களோ, அது அன்றைக்கி அந்த கோவத்தில் நான் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு உங்களை விட்டு போகணுங்கிற எண்ணம்லாம் இல்லவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டாக ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. வயன் லவ் யூ வயன், லவ் யூ டூ மாமா. ஜங்குக் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இங்கேருந்து தான் உங்களோட லவ்வே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு பெட்டில் படுத்துட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் என்னெல்லாம் சொல்லணும் மாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ எல்லாத்தையும் ஜங்குக் கிட்ட சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு, உங்களே உங்கள் லிப்ஸையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் தான் மாமா நான் சொல்கிறதுலாம் நீ கவனிக்கிறியா இல்லையா, கவனிக்கிறேன் பொண்டாட்டி கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஜங்குக் சொல்கிறது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஜங்குக் கேட்குறாருன்னு வச்சுட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஜங்குக் கவனிக்கலையே, அவர் உங்கள் லிப்ஸையே தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி உங்களை திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. மாமா வயன் சாரி வயன், எனக்கு இப்போ நீ வேணும்டி மாமா, அது மாமா அப்படி சொல்கிறதுக்குள்ள ஜங்குக் அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டாரு. ஸோ ஆகிட்டு உங்கள் லிப்பில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் ஜங்குக்கு கிஸ் பேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவரோட ஹேண்ட்ஸ் உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகிட்டே இருக்குது. அவரோட கை இப்போ உங்கள் கழுத்துக்கு கீழே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி மூன் பண்ணுறீங்க, ஜங்குக்கு ஒரு மாதிரியாக ஆகிடுது. ஸோ அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ அவரோட ட்ரெஸ்ஸையே ரிமூவ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அம்மா இதெல்லாம் இப்போ பண்ணியே ஆகணுமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சுமாரி உனக்கு என்னடி 18 வயசு, எனக்கு 40 ஆக போகுது, இன்னும் வேர்ஜனாக இருந்தா சே ஆட்டுக்கே அசிங்கம் அப்படின்ற மாதிரி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. மாமா நீங்கள் இன்னும் வேர்ஜின் தானா, முன்னாடி இந்த கேள்வி கேட்குற, மாமா வேர்ஜின் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய்ட்டு உங்கள் கழுத்துக்கு கீழே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்றீங்க. ஜங்குக்கோட ஹெட்டை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. நீங்கள் ஜங்குக் பண்ணுறதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியுது. அவர் இன்னும் நிறைய பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படியே கீழே போயிட்டு அவர் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ உங்களோட லைஃப்பை நீங்கள் ரொம்ப அழகாகவே ஸ்டார்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. ஸோ அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஜங்குக்கோட செஸ்ட்டு டைட்டாக அக் பண்ணி நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே உங்கள் ஹேர் எல்லாம் எடுத்து உங்கள் காது பின்னாடி வச்சுட்டு, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் நடி ஒன்று, உன்னோட லவ் எனக்கு புரியல வயன். ஆமாம் எனக்கு ஒரு டவுட் அடி. என்ன மாமா, எதுக்கு அன்றைக்கி மண்டபத்தில் என்னத்தான் சொன்னேன் அப்படி சும்மிக்கிட்டேன் சொல்லி கேட்குறாரு. நீங்கள் மாமா இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி படுத்துக்கிறீங்க. ஸோ 2 பேரும் ட்ரெஸ் போடாமல் தான் இருப்பீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே உங்கள் பக்கம் கிட்ட இழுத்துட்டு அப்படியே பெட்ஷீட்குள்ளே கை விட்டு உங்கள் கழுத்துக்கு கீழே கையை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்காரு. மாமா என்ன பண்ணுறேன், அன்றைக்கி அவர்கிட்ட என்ன சொன்னேன் சொல்லு, அப்போ தான் விடுவேன். மாமா நான் எதுவும் சொல்லலை மாமா, சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிள்றாரு. மாமா வலிக்குது மாமா, என்னடி கூட அப்படியே அவ்வளோ அழகாக சொல்கிறேன், எனக்கு மூடாகுது வயன் அப்படி சொல்லிட்டு உங்களை இன்னும் கிட்டே இருக்கிறாரு. இப்போ நீ சொல்கிறியா இல்லை எப்படி இன்னொரு ரவுண்டு போகலாமா, சரி சொல்கிறேன்
அது நான் உங்ககிட்ட போயிட்டு என் மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் நான் போட்டு காமிச்சேன் அப்படி சொல்கிறீங்க. வாய்ஸ் ரெக்கார்டா? என்ன வாய்ஸ் ரெக்கார்டு? அது நீங்கள் சின்ன வயசில் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னீங்கல்ல, அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் மாமா. அது திரும்ப போட்டு கேட்க, ஸோ அது ஒரு ஆதாரமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்கிறீங்க. அடி பாவி கேடி வாயன் நோடி, மாமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளோ ஆசையா? பின்ன இல்லையா மாமா, எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? எவ்வளோ பிடிக்கும்? சரி எவ்வளோ பிடிக்கும்னு மொத்தத்தில் காட்டு பார்ப்போம். மொத்தமா அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. ரெடி ப்ளீஸ் ரி, நான் எவ்வளோ பிடிக்கும்னு என் மொத்தத்து மூலியமாக நீ தெரிவிக்கணும் அப்படி சொல்லிட்டாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே திருப்பி ஒரு மேக் அவுட் போகுது. ஸோ அப்படி ஒரு 3 days போயிருக்கோம். ஜங்குக்கு உங்களை விட்டுருக்கவே மாட்டார். இப்போ 3 days கழிச்சு நீங்களும் ஜங்குக்கு தான் மூவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ ஜங்கு வந்துட்டு வயன் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்க. எதுக்கு மாமா பேக் பண்ணி நம்ம ஹனிமூன் போகிறோம்? ஹனிமூனா? நிஜமாவா மாமா சொல்கிறேன் அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் வயன், நமக்கு மேரேஜ் ஆகி ஒரு 4 months ஆகுது, நானும் உன்னை எங்கேயும் கூப்பிட்டு போகல அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறாரு. நீங்கள் சோகமாகிடுறீங்க. இந்த பார் வயன், ஐம் சாரி, மன்னிச்சிடுறி. ஏதோ மாமா சரி எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிட்டு, சரி நம்ம எங்கே போகிறோம் ஹனிமூனுக்கு? என் முன்னாடி எங்கே போகணும்னு சொல்லி நம்ம போகலாம். நம்ம எங்கே போகலாம் அப்படி சொல்லி யோசிக்கிறீங்க. மாமா சொல்லுவேன், எனக்கு ஸ்விட்சர்லாண்ட் போகணும். ஸ்விட்சர்லாண்டா? போயிட்டா போச்சு. சரி உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குடைய ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்கு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ உங்களை சென்ட் ஆஃப் பண்ணி வைக்க தாங்க தான் வந்திருப்பாரு. மச்சான் 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்கண்ணா. வயன் நீ ரொம்ப நல்ல பண்ணுமா. ஜங்கு வயனை நல்லா பார்த்துக்கூடா. வயன் ரொம்ப நல்ல பொண்ணு, அதுவும் என் தங்கச்சி வேறு ஜாகிர. சரிப்பா உங்கள் அண்ணன் தங்கச்சி பாசத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு ஜங்கு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் தேங்க் பாய் சொல்லிட்டு அப்படியே ஃப்ளைட்டு தான் ஏறுறீங்க. அப்படிங்க ஸ்விட்சர்லாண்டு ரீச் ஆகிடுறீங்க. உங்களுக்கு அந்த பிளேஸ் அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே ஒன்று அழகாக ரசிச்சுட்டே இருக்கீங்க. மாமா இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கு மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ரூம் தான் போகிறீங்க. ஸோ உங்கள் ரூம் புக் பண்ணுவாங்களா, டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ பேர் வயசெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ ஜங்கு கிட்ட தான் கேட்குறாங்க. சார் உங்கள் ஏஜ் 38. மேம் உங்கள் ஏஜ் 18. வாட் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. அப்படிங்க தான் என்ன பார்க்குறீங்க, எனக்கு என் மாமா பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எங்களுக்கு வயசுலாம் ஒரு விஷயமே இல்லை அப்படி சொல்கிறீங்க. ஜங்கு அவங்க தலையிலே கூட்டிகிட்டு எதுக்கடி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, பின்ன அவளுங்க எப்படி பார்க்குறாளுங்க பாருங்க மாமா கொல்லிக்கடை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டு ஜங்குவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் ஜங்குக்கே தான் ஆன் பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் ஈ ஸோ ஹேண்ட்ஸம். ஸோ அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு 30th floor புக் பண்ணியிருந்துருப்பாரு. ரொம்ப அந்த சிட்டியே அழகாக தெரியுது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே சுற்றி அந்த விண்டோ சுற்றி அந்த சிட்டியெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்கு அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறேன் உங்களை வந்து. மாமா என்ன பண்ணுற? வந்த உடனே பொண்டாட்டி வந்த உடனே தாண்டி ஹனிமூனுக்கு எதுக்கு வருவாங்க, ஆர்டர் பண்ணதான். அம்மா தப்பாக பேசாத மாமா. நாங்கள் தப்பாக பேசுகிறேன், நீ தாண்டி வரமாட்டேற, வாடி வயன் அப்படி சொல்லிட்டு உன்னை எடுத்துகிட்டு போய் பெட்டில் போட்டுட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே நீங்கள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக ஸ்வெட்டர்லாம் மாட்டிட்டு 2 பேரும் வெளியே தான் போகிறீங்க. அது ஒரு வின்டர் டைம். அந்த ஸ்விட்சர்லாண்டே அவ்வளோ அழகாக இருக்குது. கிறிஸ்மஸ் டைம் வேறு போல். ஸோ பீப்புள்ஸாக ரொம்ப அழகழகாக டெக்கரேட்லாம் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. மாமா நான் இதெல்லாம் டிவியில் தான் பார்த்துருக்கேன் தெரியுமா, இவ்வளோ அழகாக இருக்குது இந்த சிட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமா வாடா நம்ம 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் மாமா வா ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொன்னேன். இல்லை என்னடி சொன்னேன் மாமா, அது என்னடி சொன்னேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் லிப்பை பிடிக்கிறாரு. மாமா இது பப்ளிக் பிளேஸு, இங்கே அதெல்லாம் கேஷுவல் தான். சொல்லு என்ன சொன்னேன் மாமா, அது சொல்லுன்னு வாடான்னு சொன்னேன். ஓ புதுசுனா டா போட்டு சொல்கிற அளவுக்கு உனக்கு எனக்கு எத்தனை வயசு வித்தியாசம் தெரியுமா அவன்? மாமா இப்போ எதுக்கு நீ சும்மா அதையே சொல்லிட்டுருக்கா, வயசா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரிம்மா சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கும் அந்த டே ரொம்ப அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. வெளியே போகிறது, நிறைய சாப்பிட்றது, நிறைய சுற்றி பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இப்படி ஒரு லைஃப்பை தான் ஜங்கு கூட வாழணும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு ஜங்குக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் அழகாக ஒன்று முச்சுக்கு சாப்பிட்டுருக்கீங்க. ஜங்கு உங்களை பார்க்குறாரு. என்ன மாமா என்ன பார்க்குற, சாப்பிடு என்ன அப்படி சொல்லிட்டு ஊட்டுறீங்க. நீ சாப்பிட்றீ வாயில் அவ்வளோ வச்சுட்டு இன்னும் திணிக்கிற அப்படி சொல்கிறாரு. அதான் அப்படி தான் சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே சாப்பிட்றாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் அழகாக சாப்பிட்டுட்டு வெளியே போய்ட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ பூத் இருக்கும். மாமா எனக்கு அந்த ஃபோட்டோ பூத்தில் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது மாமா ப்ளீஸ் மாமா. சரி போலாடி வா அப்படி சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே இந்த ஃபோட்டோ பூத்துக்குள்ளே போயிட்டு ரொம்ப அழகாக ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஸோ அப்போ ஜங்கு வந்துட்டு உங்கள் கணத்தை திருப்பி உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிடுறாரு. அதையும் ஃபோட்டோ கிளிக் பண்ணிடுது. மாமா என்ன மாமா அப்படி பண்ணுறேன், இங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கக்கூடாது மாமா அப்படி சொல்கிறீங்க. அதெல்லாம் எடுக்கலாம், இந்த மாதிரி சூப்பராக கிடையாது ஃபோட்டோ அப்படி சொல்லிட்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சு ஃபோன் இதில் வச்சுக்கிறாரு. மாமா லவ் யூ மாமா அப்படி சொல்கிறீங்க. லவ் யூ டூடி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ ஒரு பர்சன் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே
உங்களுக்கும் ஃபேஸ் டல்லாகிடுது, ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. வேறு யாரும் இல்லை, சுமி தான். சுமி பார்த்தா பக்கத்தில் ஒரு பையன் நிற்கிறான். ஹாய் ஜங்குக், ஹாய் வயன், 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சுமி, நீ? நான் நல்லா இருக்கேன். ஸோ எஸ்டர்டே தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு தெரியுமா அப்படி சொல்லி சொல்கிறா. உங்களுக்கு தான் ஷாக்கு, சேம் டைம் ஜங்குக்கும் தான் ஷாக்கு. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் கேன் அப்படி சொல்லி சொல்கிறா, இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. ஸோ அவரும் ஹலோ அப்படின்ற மாதிரி நிறைய பேசிக்கிறாங்க. ஸோ அப்போ சுமி தான், வயன் எனக்கு தெரியும் எனக்கு போய் தான் சொன்னேன்னு அப்படி சொன்னோன்னே நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க, ஜங்குக்கும் சேம் தட் ஷாக்காக பார்க்குறாரு. எனக்கு தெரியும் வயன், ஆனால் அதுக்கு தாண்டி உன்னோட லவ்வை நான் பார்த்தேன். ஜங்குக்கு விட இல்லை, என்னை விட நீ ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ண நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அப்போ ஜங்குக்கு மேலே கோவம் இருந்துச்சு, ஏன்னா அவர் சொல்லியிருந்ததை என்கிட்ட அவர் சொல்லலை. அப்படி போய் சொன்ன காரணத்தினால தான் நான் ஜங்குக்கு வேணாம் சொல்லிட்டு போனேன். ஸோ அவர் அன்றைக்கி நீ சொன்னதுனால தான் ஜங்குக்கு உனக்கும் கிடச்சான், எனக்கும் இப்படி கேன் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க ஹாப்பியாக வாழலாம் வயன் அப்படி சொல்லி சுமி சொல்கிறா. ஸோ அதை கேட்டோன்னே உங்களுக்கு ஹாப்பி ஆகிடுது. சேம் டைம் ஜங்குக்கும் ஓகேன்ற மாதிரி விட்டுறாரு. ஸோ அப்படியே தான் 1 வீக் நீங்களும் ஜங்குக்கும் அந்த ஸ்விட்சர்லாண்டை செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்துருப்பீங்க. உங்களுக்கு ஜங்குக்கு அப்பப்போ இழுத்து போட்டு கிஸ் பண்ணுறது என்ன, ரொமான்ஸ் பண்ணுறது என்ன அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக போயிருக்கும் உங்கள் லைஃபே. ஸோ 1 வீக் கழிச்சு இப்போ நீங்கள் ரிட்டன் கொரியாவுக்கு வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பா கிட்ட யாருக்கிட்டையுமே பேசியிருந்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அப்படியே ஒன் ஃபைன் டே நீங்களும் ஜங்குக்கும் சோஃபாவில் கட்லிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் காலத்தில் கிஸ் பண்ணிட்டுருக்காரு. பட் நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறது ஜங்குக்கு பார்க்குறாரு. முன்னாடி என்னடி ஆச்சு, ஏன் நீ அமைதியாக இருக்க? இல்லை மாமா ஒன்றும் இல்லை, சொல்லுடி. மாமா எனக்கு அப்பா அம்மா பார்க்கணும் போல இருக்குது, அன்றைக்கி நான் அப்படி சொல்லிட்டு வந்ததுலேருந்து யாருமே என்கிட்ட பேசவே இல்லை மாமா அப்படி சொல்கிறீங்க. சரி இப்போ என்ன உனக்கு அப்போ உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகணுமா? ஆமாம் மாமா நீங்களும் வாங்க. நான் வரல. ஏன் மாமா, எந்த பிரச்சனையாலும் பேசி தீர்த்துக்கலாம், நீங்கள் இப்படி கோவப்படாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறீங்க. சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் இப்போ வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ ஆக்சுவலாக ஜாயின்ட் ஃபேமிலி தானே, உங்கள் 2 பேத்துக்கு தானே தனி வீடு. ஸோ நீங்களும் ஜங்குக்கு உள்ளே போனோடனே ஜங்குக்கு அம்மா தான், ஜங்குக்கு ஐயோ எப்படியே பார்த்து எவ்வளோ நல்லாச்சு, என் பேத்தி 2 பேரும் எப்படா இருக்கீங்க, என்னன்னு கூட வந்து பார்க்கல அப்படி சொல்கிறாங்க. அப்போ உள்ளேருந்து உங்கள் அப்பா தான் வராரு. வயன் எப்படிமா இருக்கு? அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா முறைச்சி பார்த்துட்ருக்காரு ஜங்குக்கு. அப்போ ஜங்குக்கு தான், மாமா எவ்வளோ நாள் தான் என் மேலே இப்படி கோவமாக இருக்க போகிறீங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாமா, ஆனால் இப்போ வயனை கேட்டு பாருங்கள் நான் அவளை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கேன்னு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. உங்கள் அப்பாவுக்கு உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்ட்டு. எனக்கு தெரியும் என் பொண்ணு சந்தோஷமாக தான் இருக்கான், ஆனால் என் பொண்ணுக்கு இனிமேல் கஷ்டம்னு ஏதாவது வந்ததுன்னு வையே மாமா நான் ஒன்று என்ன பண்ணுன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. அப்போ ஜங்குக்கு சிரிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாமா நான் பார்த்துப்பேன். ஆமாம் என் அக்கா எங்க அப்படி சொன்னோன்னே அப்படி ஜங்குக்கோட அக்கா உள்ளேருந்து அழுதுகிட்டே வராங்க. ஐயோ என் தம்பி இழைச்சி போயிட்டான் அம்மா, அப்போ நான் என் பொண்ணை இழைச்சிட்டா அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சி அழுதுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே தான் அழகாக அவங்க டேஸ்லாம் போக ஆரம்பிக்குது. ஒன் ஃபைன் டே நீங்கள் ஒரே வாமிட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்குன்னா ஒன்றுமே புரியல. ஏய் என்னத்தை தாண்டி சாப்பிட்ட வயன், என்னடி ஆச்சு? தெரியல மாமா, காலையிலேருந்து வாமிட்டாக வந்துட்டுருக்கு மாமா, என்னால் முடியல மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துடுறீங்க. ஜங்குக்கு ஒரே பதட்டமாயிடுது. ஸோ அப்படியே வீட்டுக்கு டாக்டரை வர வச்சு பார்க்குறாரு. டாக்டர் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக்குன்னா அப்படி ஒரு ஹாப்பி, உங்களை தூக்கி வச்சு சுற்றிட்டுருக்காரு. மாமா போதும் மாமா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது மாமா. ஆல்ரெடி நீ ப்ரெக்னெண்ட் ஆகியாடி, ஐயோ என் பையன் பிறகு போகிறான் அப்படி சொல்லிட்டு ஜங்கு குதிக்கிறாரு. அது எப்படி நீங்கள் அதுக்குள்ளே பையன் முடிவு பண்ணீங்க? எனக்கு உங்களை மாதிரி அழகான பொண்ணு பாப்பா தான் வேணும். எனக்கு பையன் தான் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சண்டை போடுறாரு. நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்க. ஜங்குவோட அம்மாக்குன்னா அப்படி ஒரு ஹாப்பி. ஐயோ கடவுளே, காலகாலத்தில் என் பையனுக்கு ஒரு பிள்ளை கல்யாணமாக்கி அவனுக்கு ஒரு பேர குழந்தைய பிறகுதை நான் பார்க்கணும்னு நினச்சேன். நல்லபடியாக அதுவும் நடக்க போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜங்குவோட அம்மா சொல்கிறாங்க. என் பொண்ணு வாயில் சீனி தான் போடணும், என் பொண்ணு அம்மா வாங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயில் சீனிலாம் போடுறாங்க. ஸோ நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே அழகாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு பன்ஸெல்லாம் போக ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி தான் உங்களுக்கு பேபி ஷவர், 7th month பேபி ஷவர். ஸோ உங்களை ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருமே வரல. அப்போது ஜங்குக்கு தான் உள்ளே வராரு. நீங்கள் மாமா என்ன மாமா ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு, இன்னும் மேக்கப் பண்ணுறவங்க யாருமே வரலையே அப்படி சொல்கிறீங்க. அப்போ ஜங்கு தான், அதான் நான் வந்துட்டேன் ரெடி அப்படி சொல்லிட்டு கையில் ஒரு பெரிய மேக்கப் கிட்டோட நிற்கிறாரு. மாமா நீங்களா, உங்களுக்கு அதெல்லாம் பண்ண தெரியுமா? அதெல்லாம் தெரியும், நீ உட்காரு அப்படி சொல்லிட்டு ஜங்கு உங்களை உட்கார வச்சு அழகாக மேக்கப் பண்ணி விட்டுறாரு. ரொம்ப மினிமலான மேக்கப் தான். ஸோ நீங்கள் சாரீ கட்டில் ஒரு டாப்பும் பேண்ட்டும் தான் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படி ஜங்கு உங்களுக்கு அழகாக ஃப்ரீ ஹேர்லாம் விட்டு அதில் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி ஸோ பூலாம் வச்சு அழகாக ரெடி பண்ணுறாரு. மாமா இன்னும் நானும் சாரீ கட்டல மாமா அப்படி சொல்கிறீங்க. நான் கட்டி விட்றேன் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு கட்டி விடுறாரு. ஸோ உங்கள் ஸ்டொமக்கை பார்த்தோன்னே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. பிகாஸ் நீங்கள் 18 தானே. ஸோ அப்படி எப்படி குழந்தை பிறக்க போகிறப்ப கூட உங்களுக்கு 19 தான் இருக்கும். ஸோ அதை பேர் பண்ணுற ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அடிக்கடி தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் ஸ்டொமக்கை பார்த்துட்டு ஜங்கு அப்படியே ஸ்டக் ஆகிட்டாரு. மாமா என்னாச்சு எவ்வளோ நேரம்? அப்போனாடி அது ஒன்றும் இல்லடி. மாமா என்னாச்சு, ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஒன்றும் இல்லை வயன். மாமா என்னாச்சு, ஏன் அழுற என்ன அப்படி சொல்லி கேட்குறீங்க. இல்லை வயன் எனக்கு பயமாக இருக்குடி. என்ன மாமா என்ன பயம்?
இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் அழகாக உங்களுக்கு சாரீ கட்டி விட்டு ஒட்டியானெல்லாம் போட்டு விடுறாரு. மாமா இந்த ஒட்டியான எனக்கு அழகாக இருக்குது, நீ ஏன் வாங்கினேன்? வேற எப்படி வாங்குவான், நான் தான் வாங்கினேன். என் முன்னாடி எப்படி சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கு மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறீங்க. ஆஃப்டர் தட் உங்களை அப்படியே கீழே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க. நிறைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய கெஸ்டஸ்லாம் வந்திருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிட்டு எல்லாரும் உங்களுக்கு வளையல் போடுறது சந்தனம் வைக்கிறது சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக தான் ஜங்க் பண்ணுவாங்க. ஸோ ஜங்கும் உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு இல்லையா? ஸோ அப்படியே உங்கள் அப்பா அம்மா பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் வச்சுட்ருக்காங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்க் நம்ம தான் ஜங்குக்கு இதாண்டா இப்போ வயனுக்கு வைக்கணும், போப்போ வை அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஜங்க் வைக்கிறப்ப மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே உங்கள் கணத்தில் சந்தனத்தை தேய்க்கிறாரு. மாமா கொஞ்சமாக வை, ரெடி அப்படி சொல்லிட்டு ஜங்க் நல்லா அள்ளி பூசுறாரு. அப்படியே குங்குமம் வச்சு விட்றாரு, அப்படியே பன்னீர் தெளிக்கிறாரு, உங்களுக்கு வளையெல்லாம் போட்டு விட்றாரு. ஸோ அப்படியே நல்லபடியாக அந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷனும் முடியுது. ஸோ அப்படியே எல்லோரும் சாப்பிட்டு தான் உட்காந்துட்டீங்க. நீங்கள் தான் சாப்பிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பசிக்குது, பிகாஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இல்லையா? மைண்ட் பொறுமையாக சாப்பிட்றீ, அம்மா ரொம்ப பசிக்குது மாமா அம்மா அப்படி சொல்லிட்டு இரும்ப ஆரம்பிச்சிடுங்க. ஐயோ இதுக்கு தான் பொறுமையாக சாப்பிட சொன்னேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு பொறுமையாக ஜங்க் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அப்படியே தான் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. இப்போ ஒன் ஃபைன் டே நைட்டு நீங்கள் பெட்டில் ஜங்குக்கு உங்கள் பின்னாடி உங்கள் பின்னாடி ஜங்கு உட்காந்துருக்காரு. நீங்கள் ஜங்குக்கு மேலே சாஞ்சிருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் பெல்லியில் ஆயில் மசாஜ் பண்ணிகிட்ருக்காரு. அம்மா எனக்கு டேஸ் கிட்ட வர ரொம்ப பயமாக இருக்கும் மாமா, எனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா நான் செத்துட்டா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக்கு சமக்கம் வந்துடுது. வயன் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பேசக்கூடாது, எதுக்கடி இந்த மாதிரி பேசுகிற, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது வயன், நான் இருக்கேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது சரியா? தேவையில்லாமல் எதுவும் யோசிச்சுருக்காது புரியுதா? இந்த டைமில் நீ ஹாப்பியாக இருக்கணும் வயன், அதை விட்டுட்டு இதே வச்சுட்ருக்க. இந்த பாரு வயிறு பாரு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அப்படி சொல்கிறாரு. மாமா நல்லா பலூன் மாதிரி வீங்கியிருக்கு, நான் அழகாக இல்லைல்ல, நான் குண்டாயிட்டலாம் அசிங்கமாயிட்டல. ஏச்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வயன், நீ அழகாக இருக்கடி, என் தேவதிரி நீ அப்படி சொல்லிட்டு உங்களை இப்படியே கிஸ் பண்ணுறாரு. மாமா லவ் யூ மாமா அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் உங்களை அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படி ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஸோ டாக்டர் உங்களுக்கு டெலிவரி டேட் சொல்லிடுறாங்க. ஜங்கு வயன் இன்னொரு 1 வீக்கில் வயனுக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க, எப்போ எந்த பெயின் வந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்லிடுவார். உங்களுக்கு தான் ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வெளியே சொல்லிக்க மாட்டீங்க, பிகாஸ் ஜங்கு பயந்துருவார் அந்த ரீசனுக்காக. ஸோ இப்போ நீங்கள் எல்லோரும் இருக்க வீட்டுக்கே போயிருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்கும். ஜங்குக்கும் வேலைக்கு போயிட்டாருனா நீங்கள் தனியாக இருப்பீங்கன்றதுனால அவர் இங்கேயே ஷிஃப்ட் ஆகிருப்பார். உங்களுக்கு டெலிவரி ஆன அப்புறம் அந்த வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ சண்டே தான் ஆகுது. எல்லோரும் சாப்பிட்டு அவங்க ரூமில் நல்லா பகல்லே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தான் தூக்கமே வரல. நீங்கள் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஜங்க் உங்களுக்காக கிச்சனில் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிட்டுருக்காரு. மாமா போதும், நான் இப்போ தானே சாப்பிட்டேன், அதுக்குள்ளே என்ன பொண்டாட்டி உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டெலிவரி ஆக போதுரி, நீ ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்ல, அதனால தான் மாமா உனக்காக சாலட் செஞ்சுட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு சாலட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அது ஃப்ரூட் சாலட் தான். ஸோ நீங்கள் உட்காந்து அழகாக ஒன்றா சாப்பிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் பெல்லிலே அப்படி சொல்லிட்டு உங்கள் மடியில் படுத்துட்டு கிஸ் பண்ணிட்டுருக்காரு. மாமா என்ன பண்ணிட்டுருக்க, என்னடி என் பிள்ளைக்கு நான் மொத்தம் கொடுக்குறேன் உனக்கு என்ன, ஐயப்பா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்களும் மூவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சடனாக உங்களுக்கு லோ அப்டமனில் பெயின் வர மாதிரி இருக்குது. ஸோ ஜங்கும் அது ஃபீல் ஆகுது, ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஈரமாக இருக்குது கீழே, உங்களுக்கு வாட்டர் ப்ரோக் ஆகிடுச்சு, நீங்கள் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் கத்துன உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே கீழே வந்துடுறாங்க, உங்கள் அம்மா ஜங்குக்கோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஜங்கு தான் வேகமாக உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. அம்மா முடியல மாமா மாமா பொன்னாடி ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை பையனே அழாதம்மா ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை பையன் வெளியே வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. உங்கள் அம்மா உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ உங்களால் பெயினை பேர் பண்ணிக்கவே முடியல. ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகிட்டு உங்களை லேபர் வார்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜங்குனா அப்படி பதட்டமாக இருக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே பயந்து போய் வெளியே நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா? ஸோ இதுக்குள்ளே டெலிவரி ஆகுதுன்னா உங்களுக்கு எதுவும் ஆகிடுமோ அப்படின்ற பயம் இந்த எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஜங்குக்கும் சேம் அஸ் தட் நீங்கள் ரொம்ப கத்திட்டுருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப பயமாயிடுது. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் ஒரு லாங் கற்றுறீங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்துடுது. சுற்றி இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஆனால் ஜங்குக்கு மட்டும் ஒரு பயம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படி பேபியை வெளியே கொண்டு வந்து தராங்க. அட்ஸ் பாய் பேபி. ஸோ ஜங்கு அந்த பேபியை பார்த்தோன்னே அப்படியே ஜங்கு காட்டம் கிடக்கு. ஸோ எல்லோரும் ஐயோ என் பையன் மாதிரியே இருக்கானே என் பேராண்டி அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா தூக்கி கொஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ டாக்டர் தான் உள்ளே போகிறப்போ ஜங்கு வந்துட்டு, டாக்டர் என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? அவங்க ஓகே நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க கண்ணை முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள்லாம் போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு டாக்டர் அங்கே வந்து போயிடுறாங்க. ஜங்குக்கு எப்போ தான் நீங்கள் முழிப்பீங்கன்னு இருக்குது. ஸோ உள்ளே வந்து உட்காந்து உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ வெளியே பாப்பாவை எல்லோரும் குளிச்சுட்ருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் பொறுமையாக லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ பார்த்தோன்னே ஜங்கு தான் உங்கள் லிப்பில் லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. ஸோ ஜங்கு வந்துட்டு அப்படியே உங்கள் ஆன்சர் பிடிச்சிட்டு ஒரடி உனக்கு ஒன்றும் ஆவல் இல்லடி, ரொம்ப வலிக்குதாடி, ஷோ எனக்கு பயமாக இருந்துச்சு, உனக்கு எதுவும் ஆகிடுமோன்னு எவ்வளோ பயந்து தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜங்கு அப்படி கண்காலிங்க ஆள ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நீங்கள் தான் மாமா
நான் தான் சொன்னேன்ல, எனக்கு எதுவும் ஆகாது மாமா, நான் விட்டு எங்கே போகிறேன். அம்மா நம்ம குழந்தைங்க, நமக்கு என்ன குழந்தை பிறந்துச்சு, எதையுமே என்கிட்ட சொல்லலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க. கூட்டிகிட்டு வரவேன், கூட்டிகிட்டு வரமா அப்படி சொல்லிட்டு வெளியே போயிட்டு என் பிள்ளைய கொடுங்க, என் பொன்னாடி பார்க்கணுன்றா அப்படி சொல்லிட்டு பிடிங்கிட்டு போகிறாரு. அடியாத்தி இவன் என்னம்மா பிறந்த நாள் இப்படி வெடுக்குன்னு பிடிங்கிட்டு போகிறான் அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜங்கு குழந்தைய உள்ளே தூக்கிட்டு வராரு. ஸோ நீங்கள் குழந்தைய பார்க்குறீங்க, ஐயோ அப்படி உங்களை மாதிரியே இருக்காமாம்மா இவன், எனக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு, டாடி ஐம் சாரி டி. ஏன் மாமா, அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டால மாமா, அதெல்லாம் முடிஞ்சு போனது. அதுகிலடி இதுடி, என்னது இனிமே நம்ம பொறுமையாக பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் அம்மா உங்கள் அப்பா தான் உள்ளே வரலான்னு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ தப்பான நேரத்தில் வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு அவங்களாம் வெளியே போயிடுறாங்க. ஸோ அப்படியே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி எல்லாரும் இருக்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. எல்லாரும் குழந்தைய கொஞ்சிறாங்க, உங்கள் கையில் கொடுக்கவே மாட்டுறாங்க. ஐயோ என் பிள்ளைய கொஞ்ச நேரம் என் கையில் தான் கொடுங்களேன். வயன் சும்மா இருடி, உனக்கு என்ன தெரியும், நான் பார்த்துட்டு இருக்கல அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ ஜங்கு உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வராரு. அம்மா இப்போ தானே மாமா குடித்தேன், பொண்டாட்டி இந்த மாதிரி டைமில் நீ நிறைய ஜூஸ் குடிக்கணும்டி, அப்போ தான் நீ குழந்தைக்கு பால் குடிக்க முடியும் அப்படி சொல்கிறாரு. மாமா எல்லாரும் முன்னாடி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜூஸ் வாங்கி குடிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் டேஸுக்கு போக ஆரம்பிக்குது. குழந்தைய கொஞ்ச நேரம் கூட உங்கள் கையில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஜங்குக்கும் ஆஃபீஸ்க்கு கொஞ்ச நாள் லீவ் போட்டுருப்பாரு உங்களை கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, உங்களை ரொம்ப அழகாக கேர் பண்ணிப்பார். இப்போ ஒன் ஃபைன் டே நீங்கள் பாப்பாவுக்கு தான் ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்கு அப்படியே பின்னாடியிலேருந்து வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. மாமா பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்ருக்கேன், பாப்பா கொடுத்தது போதும் எனக்கு குறி. மாமா மேலே பேசாத போ கேடி பையனி அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. முன்னாடி கட்டின புருஷனுக்கு தர மாட்டேன், இப்போ பெத்த பிள்ளைக்கு மட்டும் கொடுப்பியா அப்படி சொல்லிட்டு குழந்தைய தூக்குறாரு. மாமா நான் தூங்கிடுச்சு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் அம்மா கையில் கொடுக்குறாரு. என்னடா பிள்ளை என்கிட்ட கொடுக்குற, நான் தூங்கணும்டா, 1 நேரம் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்படியே ரூமுக்கு வந்து டோரை சாத்திடுறாரு. மாமா கேடி பையன் எப்போன்னு காத்துட்டு இருந்தியா நீ? ஆமாடி இல்லையா அப்படின்னா, ஐயோ 1 வருஷமாக ஒன்றும் பண்ணாமல் மாமாக்கு எல்லாம் இதுவாகிடுச்சுடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்டே வந்து அப்படியே உங்கள் மேலே படுக்கிறாரு. மாமா எனக்கு இப்போ தான் டெலிவரி ஆயிருக்கு, நீ ஏன்னா கூடமா பண்ணாத, எனக்கு அப்புறம் பெயின் ஆகிடும். போ மாமா தள்ளி போடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜங்கு உங்களை விடவே இல்லை, அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்களும் கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சமாக ஒரு ஹேண்ட்ஸ் கீழே போகுது. ஸோ வேறு என்ன, உங்கள் 2 பேத்துக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் நைட் தான். ஸோ கொஞ்சம் தான் பண்ணுறாரு, பிகாஸ் உங்களுக்கு இப்போ தானே டெலிவரியாக இருக்குது, ஸோ பெயின் இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுறாரு. ஸோ அப்படியுமே உங்களுக்கு பெயின் ஆகி சில டைமில் நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஜங்கு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடி ஒன்றும் அடி அது நான் திருத்திடவா அப்படி சொல்லி கேட்குறாரு. இல்லை மாமா ஒன்றும் இல்லை நீ பண்ணு அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் உங்களுக்கு கூட அப்படியே பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படியே 2 பேரும் டைட்டாக ஆக்ட் பண்ணி படுத்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் மொத்த குடும்பமும் வெளியே நின்று கதவு தட்டிட்டுருக்கு. டே ஜங்குக்கே அடியே வயனே வெளியே வாங்கடி, உன் பிள்ளை கத்திட்டே இருக்கான், பசிக்குது போல அப்படி சொல்கிறாங்க. ஐயோ மாமா எந்திரிங்க, பையனுக்கு பசிக்குது போல. பட்டே கொண்டாடும். ஆமாம் மொத்த குடும்பமும் கதவு தட்டிட்டுருக்கு, எந்திரிங்க அப்படி சொல்லிட்டு வேகமாக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், வயனே எவ்வளோ நேரம் கதவு தட்டுறான், என்ன தான் பண்ணுற? அம்மா அது இந்த உன் பிள்ளை எப்படி பசிக்குதுன்னு ஒரே அழுகுறான் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் வாங்கிட்டு அப்படியே உள்ளே வந்துடுறீங்க. ஸோ அப்படி தானே அவங்க லைஃப் ரொம்ப அழகாக போகும். எந்த அளவுக்கு உங்களை வெறுத்தாரோ, ஸோ ஜங்கு அந்தளவுக்கு இப்போ உங்கள் மேலே லவ் வச்சுருக்காரு. உங்கள் மேலே வச்சுருக்க லவ் வேறு யார் மேலேயும் அவர் வச்சுருக்க மாட்டார். அவர் சுமியை மேரேஜ் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டாருன்னு அவரே சில டைம் ஃபீல் பண்ணியிருந்திருப்பார். இப்படியே தான் டேஸ் போக ஆரம்பிச்சிருப்போம். ஸோ நீங்கள் இதனாலேயே வந்து ஸ்டடீஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு உங்களை காலேஜ்லலாம் சேர்த்து விட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு ஃபைன் டே ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு பார்க்கலாம். உங்களுக்கு இன்றைக்கி தான் கிராஜுவேஷன் டே. ஸோ நீங்கள் அழகாக கிராஜுவேட் ஆகிறதுக்காக ரெடியாகி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்போ ஜங்கு வராது, உங்களுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. என்னாச்சு மாமா இன்னும் வரல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டுருக்கப்போ பொனாட்டி அப்படி சொல்லிட்டு ஒரு சவுண்டு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஜங்குக்கு கையில் உங்கள் பையன். மாமா இவ்வளோ நேரமாக வரதுக்கு சாரிடி, உன் பையனை கிளப்புறதுக்குள்ளே எனக்கு உயிரே போச்சு. குட்டி பையா என்னாச்சு? அம்மா இன்றைக்கி என்னம்மா நீ காலையிலே விட்டுட்டு வந்துட்டேன், இது அம்மாவுக்கு இன்றைக்கி கிராஜுவேஷன் டேப்பா, அதனால தான் அம்மா வந்துட்டேன் அப்படி சொல்கிறான். ஸோ இப்போ உங்களுக்கும் அழகாக டிகிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ ஜங்கு வலிச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அப்படியே 3 பேரும் அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. அப்போ ஜங்கு தான் ஒன்னாட்டி உன்ட்ட ஒன்று சொல்லணும்டி. என்னாச்சு மாமா? இல்லை நம்ம பையன் சும்மா தங்கச்சி வேணும்னு கேட்குறான்டி. அவன் கேட்பான், அதுக்குன்னு ப்ளீஸ் மயன் ரொம்ப நாள் ஆச்சடி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டேன், ஆடி இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம், யோசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடுறீங்க. ஜங்கு அப்படியே பிடிக்கிறாரு. அப்போ ஜுன்மை தான், இங்கே நான் குழந்தையா இவங்க 2 பேரும் குழந்தையா, அழகாக இவங்க மட்டும் ஓடி பிடிச்சி விளாட்றீங்க, அப்பா அம்மா நில்லுங்க நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு ஜுன்மை ஓடுறான். ஸோ அப்படியே அழகாக போகுது உங்கள் லைஃபு. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்காக தான் நான் வந்து எல்லாரையும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சுட்டேன். எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. இந்த ஹெண்டிங் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி வந்து மியாவோடது. மியா பாப்பா எனக்காக சொன்னா, நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். ஸோ அவள் தான் எனக்கு ஐடியா கொடுத்தா. ஸோ அதை வச்சு தான் இந்த ஸ்டோரி போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கடா. மறக்காமல் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டு இதை பாருங்கள்.
ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. கமெண்ட்னா நல்லா இருந்துச்சு, சூப்பர் இருக்கா அந்த மாதிரி சொல்லாமல் எந்த பார்ட்டில் எந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் சொல்லிடா. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து பெண்டிங்கில் இருக்க எல்லா 2 ஷாட்ஸையும் முடிச்சுட்டு புதுசாக ஒரு 1 ஷாட் பார்க்கலாம். ஸோ ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல், பாய்.